ஆகிய துணை. இந்த சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நமஸ்காரம். தினம் தொடர்ந்தோரை தொடர்ந்து கொண்டு அணைக்கும் நமது குல தெய்வம் பிரம்ம பிரகாச வெளிச்சாலை ஆண்டவர்களுக்கு பொற்பாதம் போற்றி பணிந்து நமஸ்கரித்து, பெருமானவர்களுக்கு திருவாக்கியங்களை எல்லாம் நாம் தொடர்ந்து பகிர்ந்து வந்து கொண்டிருப்பதில் இன்று நாம் பகிர்ந்து கொள்வதற்காக எடுத்துக்கொண்ட அந்த தெய்வ திருவசனம் யமன் படர் அடிபடு திருமெஞ்ஞான குரல், திருவாக்கியம் எண் 4 தொடர்ச்சி, பக்கம் 61. ஆண்டவர்கள் வாக்கியம். ஜாதிகளின் கத்தாது மாமிச வாடைக்குத்தானே புலி பாய்ந்து வரும், புல் வாடைக்கு வருமா? வராது. அதே போல் உன் ஜீவன் சர்வேஸ்வரன் கைவசமாகி சுத்த பிறப்பு அடைந்து விட்டால் யமன் கிட்ட நெருங்கவே மாட்டான். அந்த யமன் அணுகா செயல் எங்கே இருக்கிறது என்ற இந்த தேவ திருவசனத்தை பற்றி தான் நாம இன்றைக்கு பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். இந்த ஜீவன் இல்லைன்னா இந்த தூலம் ஏதாவது மதிப்புக்கு ஆகுமா அப்படின்னு தான் இன்னைக்கு பெருமானவர்கள் வெளிநாடாவிலேயே நமக்கு எடுத்து கொடுத்தாங்க. இந்த தூள கருவி தானே சம்பாரிச்சு கொடுக்குது இந்த மனிதனுக்கு. உயிருக்கு மேலான தௌலத் இருக்குதா? அதுதான் இன்னைக்கு முதல்ல ஆரம்பித்தாங்க. உயிருக்கு மேலான ஒரு தௌலத் இருக்குதா? அது அதை நீ தெரிஞ்சுக்க வேண்டாமா? அத தெரிஞ்சு ஒரு பெரிய பெட்டகத்துல வச்சு பார்க்க வேண்டிய அதை ஒரு நாயெல்லாம் மோந்து பாக்குற மாதிரி ஒரு குப்பமேட்ல போடுற மாதிரி போட்டு வச்சிருக்கிற இந்த உலகத்துல உயிருக்கு உயிரான சிநேகிதன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது பொய்யே பொய். உன் உயிரையும் நான் அறிந்து என் உயிரையும் நீ அறிந்து ஒண்ணுக்கொண்ணு சந்திச்சு அப்புறமல்லவா உயிருக்கு உயிரான சிநேகிதனாக இருக்க வேண்டும். இப்போ இந்த உயிர் ஒன்ன நீ சம்பாரிச்சுன்னா நீ சர்வத்தையும் சம்பாரிச்ச மாதிரி, இந்த உயிர் ஒன்றை ஆண்டு கொண்டால் அது சர்வத்தையும் ஆண்டு கொண்ட மாதிரி. அதை கற்றுக் கொடுக்கறதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன். உனக்கு சாப்பிட தெரியலைன்னு சாப்பிடுறதுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கோ, சம்பாதிக்க தெரியலைன்னு சம்பாதிக்க கற்றுக் கொடுப்பதற்கோ நான் வரவில்லை. என் போன்ற தேகம் எடுத்து வந்திருக்கியே, ஒரு சின்ன முள்ளு குத்துனா தாங்க மாட்டியே, ஒரு சின்ன அவமானத்தை தாங்க மாட்டியே. கற்பாந்த கோடி காலம் அந்த யமன் கைவசப்பட்டு நரகலோகத்துல நீ அனுபவிக்கப்பட போற அந்த துன்பத்தை நினைச்சு இரக்கம் கொண்டு நான் வந்திருக்கிறேன். இப்போ இன்னைக்கு நம்ம பார்த்த அந்த திருவாக்கியத்துல அந்த திருச்செயல் எங்கே இருக்கிறது? அந்த யமனனுகார் செயல் எங்கே இருக்கிறது? அதத்தான் நான் கையில வச்சுட்டு வந்திருக்கிறேன். இது யாருக்கு வேண்டாம்? எல்லோருக்கும் வேணுமே அப்படின்னு அந்த திருச்செயல் என் கையில் இருக்கிறது என்று பெருமானவர்கள் இன்னைக்கு நமக்கு இந்த சபை நம்ம தொடங்கும் போதே வெளிநாடாவில் அருள் செய்யறதை நம்ம கேட்டோம். அப்போ இந்த திருவாக்கியத்தில் யமனனுகார் செயல் அப்படின்னு ஒரு செயல் இருக்கிறது. அதற்கு யமனனுகாத ஒரு தேகம் வேண்டும். நம்மளுடைய ஜீவன் இப்போ குடியிருப்பது ஒரு மாம்ச தூலத்துலதான் குடியிருக்கு. இந்த மாமிச வாழைக்கு யமன் பாய்ந்து வருவான். எப்படி இந்த உலகத்துல மாம்ச வாடைக்கு புலி பாய்ந்து வருமோ அது போல உன்னுடைய தேகத்துல மாம்ச வாடை வீசினா யமன் அதுக்கு பாய்ந்து வருவான். புல் வாடைக்கு புலி வராது. அது போல இந்த தேகத்தையும் புல்வாடை உள்ள தேகமாக, மாமிச வாடையே இல்லாத புல்வாடை கொண்ட தேகமாக, மனம் கொண்ட தேகமாக மாற்றி கொண்டால் யமன் கிட்ட வரமாட்டான். அப்ப அந்த மாமிச வாடை இல்லாத ஒரு பிறப்பில் நாம பிறக்க வேண்டும். அதுக்கு ஒரு சர்வேஸ்வரன் கைவசமாகி சுத்த பிறப்பு அடைய வேண்டும். அப்படின்னா நாம இப்ப பிறந்திருக்கிறது ஒரு அசுத்த பிறப்பு அப்படின்னு தான் பொருளாகுது. இப்போ இந்த அசுத்த பிறப்புல இருக்கும்போது அசுத்த வாடை, மாம்ச வாடை தான் வீசும். நாம பிறந்ததே ஒரு மாம்ச பிறப்பு தான். அதை மாற்றணும், அந்த பிறப்பையே மாற்றணும். மாற்றி ஒரு சுத்த பிறப்பு எடுக்கும் போதுதான் இந்த தேகத்தில் உள்ள இந்த மாம்ச வாடையானது மாற்றப்பெறும்.
அது என்ன லேசான காரியமா? இந்த அசுத்த தேகத்தில் இருக்கும் போதே இன்னொரு மனம் கமலும் ஒரு தேகத்தில் நாம பிறக்க வேண்டும். இந்த தேகம் நாம தேடி பிறந்த தேகம் அல்ல. ஆனா அந்த பரிசுத்த தேகம் அது நாம தேடி போய் பிறக்க வேண்டும். இப்போது இருக்கும் இந்த நாற்ற பிறப்பு நாம் தேடி வந்த பிறப்பு அல்ல. இது நாம் செய்த வினைகள் நம்மை இந்த தேகத்துக்குள் கொண்டு வந்து புகுத்திவிட்டது. ஆனால் அந்த மாமிச வாடை இல்லாத மனப்பிறப்பை நாம் தேடி சென்று பிறக்க வேண்டும். இது ஒரு வெளியினால் பிறந்த பிறப்பு. ஆனால் அது அறிவு கொண்டு பிறக்க வேண்டிய பிறப்பு. இது ஒரு அறிவழிந்த தன்மையினால் பிறந்த பிறப்பு. அது தேவ பிறப்பு. அதற்கு ஒரு சர்வேஸ்வரன் அவர்களுடைய கையகத்து நாம் ஆக வேண்டும். அதற்கு அவர்களுடைய அருள் வேண்டும். அவங்க அருள் இருந்தாதான் நாம அந்த பிறப்புல பிறக்க முடியும். இத்தனை கோடி மக்கள் இந்த உலகத்துல இருக்காங்க. அப்போ அந்த அரிய வாய்ப்பு இந்த தேகத்துல இருக்கும் போதே இன்னொரு தேவ மனப்பிறப்பில் நாம பிறக்கிறதுக்கு இறைவனுடைய அருள் வேண்டும். அது அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அப்படின்னு சொல்லுவோம். அவங்களுடைய அருள் இருந்தாதான் அவங்களுடைய அந்த வைரமணி சூழலில் நாம பிறக்க முடியும். அப்போ அந்த பிறப்புல பிறக்கணுங்கிற எண்ணம் மட்டும் நமக்கு இருந்தால் போதும். அதற்கான சூழலை இறைவனே நமக்கு உருவாக்கி தந்துவாங்க. நமக்கு அந்த எண்ணம் மட்டும் வேணும். நாம இப்ப பிறந்திருக்கிறது ஒரு நாற்று பிறப்பு. இதுல பிறந்தா நம்ம தேக மாம்ச வாடை தான் வீசும். இந்த மாம்ச வாடைக்கு யமன் பாய்ந்து வருவான். அப்படி அவன் வந்துட்டா நரகமே நமக்கு கதியாயிரும். அது ஆகக்கூடாது. எனக்கு தேவ மனம் வீசும் அந்த பிறப்பு வேண்டும். யமனனுகா தேகம் வேண்டும். அந்த சொர்க்க பதவி எனக்கு வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் இருந்தா போதும். இந்த பிரபஞ்சம் நமக்கு அது கொண்டான சூழலை அமைத்து தரும். நம்முடைய தெய்வமோர்கள் அப்படித்தானே எண்ணம் கொண்டிருந்தார்கள். இந்த உலகத்திற்கு பெரியோர்கள் பாரவான்கள் என்றெல்லாம் வந்தார்களே, நமக்கு மட்டும் இந்த காலத்தில் அது இல்லாமலா போய்விட்டது என்றெல்லாம் பலவிதமாக எண்ணி எண்ணி அவர்கள் துயருற்றிருந்து வரும் நாளில் தான் அந்த ஊழி விதியானது பாட்டையர்பிரான் அவர்களை வீதி வழியாக வர செய்தது. நம்முடைய பெருமானவர்கள் கண்களில் அவர்களை காட்டியது. அவர்களும் இவர்களை தேடி அலைந்தவர்கள் தான். ராவும் பகலும் நடவா நடந்து அல்லும் பகலும் அலுப்பாய் அழுத்து மதிப்பழு சுமையை மாற்றுவதற்காக தேடி திரிந்தவர்களாயிற்றே அவர்களும். அப்போ அந்த இருவரும் சந்தித்து பெருமான் அவங்க சொன்னாங்களே, என் உயிரை நீ சந்தித்து உன் உயிரை நான் சந்தித்து அப்புறம்தான் உயிருக்கு உயிராக மேல்தனாக ஆக முடியும். அது போல அவங்க இருவரும் சந்தித்து அந்த உரையாடிய போதே அவர்கள் கேட்ட வினாக்களுக்கெல்லாம் நம்முடைய பெருமானவர்கள் சரியான விடையெல்லாம் கொடுக்கல. அப்படி கொடுக்காத போதும் அவர்கள் இன்னார் என்று பாட்டையர்பிரான் அவர்கள் கண்டுகொண்டார்கள். அவர்கள் யார் என்று கண்டுகொண்டார்கள். இந்த சாம்பின சந்தை கூட்டத்துக்குள், இந்த கலியன் கலிச்சி கூட்டத்துக்குள் அவர்கள் தனித்து தெரிந்தார்கள். தான் தேடி வந்த தலை இதுதான் என்று கண்டுகொண்டார்கள் பாட்டையர்பிரான் அவர்கள். அதுபோல நாமளும் அந்த எண்ணம் கொண்டிருந்தால் நம்முடைய தெய்வம் அவர்களும் இவன் தான் அந்த மெய்க்குரிய தலை என்று நம்மளை தேடி கண்டுபிடித்து நம்மை எடுத்துக்கொள்வார்கள், பொறுக்கி எடுத்துக்கொள்வார்கள். நம்மை அந்த எந்த கூட்டத்துக்குள்ள இருந்தாலும் அவர்கள் தனித்து தெரிந்து விடுவார்கள். அப்போ ராமாயணத்துல சொல்லுவாங்க, சீதையை தேடி அனுமர் போறார், இலங்கைக்கு போறார். அப்போ அந்த இலங்கையில அசோக மரத்துல அரக்கியர்கள் கூட்டத்துக்கு நடுவுல சீதை இருக்காங்க. அந்த தோற்றத்தை பார்த்த உடனே இவங்கதான். அதுக்கு முன்னால அவர் சீதையெல்லாம் பார்த்தது இல்ல. ஏதோ அடையாளம் சொல்லி விடுறாரு ராமர். அந்த கூட்டத்துக்கு நடுவுல, அரக்கியர்கள் கூட்டத்துக்கு நடுவுல இருந்த சீதையை பார்த்த உடனே இவங்கதான் சீதை, இவங்கதான் சீதா பிராட்டியார் அப்படின்னு அனுமர் கண்டு கொண்டார். அதை கண்டுகிட்டு அதை அவங்கள சந்திச்சு அந்த ராமர் கொடுத்து விட்ட கனையாழி மோதிரத்தை எல்லாம் கொடுத்து
அவங்ககிட்ட இருந்து கனையாளி மோதிரத்தை வாங்கி வந்து அந்த ராமர்கிட்ட திரும்ப வந்து சொல்லும் போது வந்த உடனே பாட்டியா பாக்கலையா அப்படின்னு ராமபிரான் கேட்பாங்களே, அவங்கள தவிக்க விடக்கூடாதுன்னு வந்த உடனே அனுமர் வந்து ராமர் முன்னால வந்து குதிச்சு நின்று கண்டனன் சீதையை கண்டார். அந்த வார்த்தையை தான் முதல்ல சொன்னார். சொல்லி அதுக்கப்புறம் அவர் எப்படி சொல்றார், நான் சீதையை பார்க்கல, அந்த நான் என்ன பார்த்தேன், பொறுமை என்பதொன்றும் கற்பு என்பதொன்றும் நடனமாடி கொண்டிருப்பதை கண்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ராமரை பார்த்து அனுமர் சொல்றாரு, விப்பெரும் தடந்தோள் வீர வீங்கு நீர் இலங்கை வெப்பில் நற்பெரும் தடத்தலாய நங்கையை கண்டேன் அல்லேன். நான் அந்த இலங்கை மண்ணில போய் அந்த சீதை என்ற நங்கையை, அந்த பெண்மணியை நான் பார்க்கவில்லை. நான் பார்த்தது யாரை தெரியுமா, இற்பிறப்பு என்பதொன்றும் இரும்பொறை என்பதொன்றும் கற்பனும் பெயரதொன்றும் கழிநடம் புரிய கண்டேன். பொறுமை என்பதொன்றும் கற்பு என்ற பெயருடையதொன்றும் கழிநடம் புரிந்து கொண்டிருப்பதை நான் கண்டேன் அப்படின்னு அனுமர் வந்து ராமபிரான் அவங்கள்ட்ட சொன்னாங்க. அது போல ஒருத்தவங்களை பார்த்த உடனே அவங்க யாரு அப்படிங்கிறத கண்டு கொள்வார்கள் பெரியோர்கள். அப்படித்தான் கணிகமணிபிரான் அவர்கள் பெருமான் அவர்களை பார்த்தது இவங்க இன்னார். அவங்க கேட்ட விடைக்கெல்லாம் அவங்க சரியா பதில் சொல்லல. சீதனம் எங்கே அப்படின்னா நெய் வாய் கண் மூக்கு செடி முன் பின் என்று ஏதேதோ சொன்னாங்க. ஏதேதோ சொல்லி ஒன்றும் சரி வராமல், இதெல்லாம் மிருகங்களுக்கும் இருப்பது உங்களுக்கு தெரிந்தது தானே அப்படின்னு பாட்டை பெறானவர்கள் சொல்லி தூக்கி எரிஞ்சிட்டா கூட அவங்கள பார்த்த உடனே இவங்க வந்து இந்த சாம்பினை தங்கள் கூட்டத்துக்குள்ள இல்ல, ஒருத்தவங்க இல்ல, நாம தேடித்திருந்தோமே ஒரு அரிய தலை, ஒரு மதிப்பொழு சுமையை இறக்கி வைப்பதற்காக ஒரு தலையை தேடிக்கிட்டு தெரிஞ்சோமே, அந்த தலைதான் இந்த தலை என்று கண்டு கொண்டார்கள். கண்டு கொண்டதும் அவங்க என்ன பண்ணாங்க, இத வந்து இந்த சாம்பின சந்தை கூட்டத்துக்குள்ளே வச்சிருந்தோம்னா எவனாவது கடத்திட்டு போயிடுவான், எவனாவது நம்மகிட்ட இருந்து பறித்து கொண்டு போய்விடுவான், இவர்களை நாம கடத்தி கொண்டு போய்விட வேண்டும், இவர்களை கொண்டு போய் இவங்களை ஏறுருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து அப்படியே அந்த அகிலவலம் வரும் பருவத்துக்கு அந்த காட்டுக்கும் மேட்டுக்கும் அவங்க கூட்டிட்டு போறாங்க. ஏன், வடலூர் வள்ளற்பிரான் அவர்களை சந்திச்சு 29 வருடங்கள் கழித்துதான் பெருமானவர்கள், பாட்டை பெருமானவர்கள், அந்த கன்னிமணிபிரான் அவர்கள் நம்முடைய பெருமானவர்களை கை போட்டார்கள். அப்போ இடையில வந்து 29 வருட காலம் அவங்க யாரையும் சந்திக்காமலா இருந்திருப்பாங்க, எத்தனை பேரை சந்திச்சிருப்பாங்க. அப்போ அந்த ஒரு தலை கூட அவங்க அந்த மதிப்பொழு சுமையை இறக்குவதற்கு தகுதியான தலையாகவே இருக்கவில்லையே. அந்த மெய்யிசை இச்சை எங்கேயுமே அவங்களால பார்க்க முடியலையே. அப்போ அது கூட கலி காலம்தான். ஆனா இன்னைக்கு மாதிரி கலி முதிர்வேறிய காலம் கூட இல்ல, கலி தொடங்கிய காலமாகத்தான் இருந்தது. அந்த காலத்துல கூட அப்படி அந்த மெய்யை இறக்குவதற்கு உண்டான தலை பாட்டை பெருமானவங்களுக்கு 29 வருட காலம் வடலூர் வள்ளற்பிரானவர்களுக்கு பிறகு கிடைக்கவே இல்லையே. அதுக்கப்புறம் தான் இந்த நிலையில் தான் நாம் அவர்கள் கையில் சிக்கினோம் அப்படின்னு பெருமான் அவங்க எடுத்து கொடுக்குறாங்க. இந்த நிலையில் தான் நாம் அவர்களுடைய திருக்கரத்தில் சிக்கினோம். அப்போ அப்படி சிக்கின உடனே அவங்க வந்து தாம்போதியாய் தடுமாறுகின்ற இந்த வீம்பாட்டு பவகர கலியன் கலிசியர் கூட்டமாகிய இந்த தீம்பாட்டு சாம்பினை சந்தை கூட்டத்தின் கையில் இனியும் நாம் போய் மாட்டிக்கொள்ள கூடாது. இனியும் யாராவது வந்து இவங்க என் பிள்ளை, இவங்க என் கணவர், இவங்க எங்க அப்பா, இவங்க எங்க மாமா அப்படின்னு யாராவது சொந்தம் கொண்டாடி கூட்டிட்டு போயிடக்கூடாது. இவங்க வந்து ஒரு குடும்பத்துக்காக உரியவர்கள் அல்ல, இவங்க உலகம் முழுவதுக்கும் சொந்தக்காரர்கள், இந்த உலகத்தை உயிர்ப்பான் வேண்டியவர்கள், அவதாரம் எடுத்தவர்கள் என்று கண்டுகொண்டு அவர்களை தனித்து பிரித்து வளர்க்க திருவுளம் கொண்டார்கள். அப்போ அவர்களை வலுவாய் பற்றி கொண்டு, ஏன்னா 29 வருஷ காலம் தேடி தேடி தெரிஞ்சவங்களாச்சு. அதனால நம்முடைய பெருமானவர்கள் கண்டதும் அவர்களை வலுப்படியாய் பற்றி கொண்டு
அவர்களுக்கும் வேற எந்த நினைவோ உறவோ வந்து தீண்டி தொடர்ந்து விடாதபடி அவர்களை மூடி மறைத்து இந்த பாவ மனுச்சதலங்களின் கண்கள் காணாத எல்லைக்கு அவர்களை பிரித்து கூட்டிக் கொண்டு சென்று விட்டார்கள். அத நமக்கு பெருமானவர்கள் வான்மதி குரல் திருவாக்கியம் 2 எடுத்து காட்டுறாங்க. அவர்களின் அந்த திருச்செயல் எப்படி இருந்தது என்று உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால், ஒரு குட்டியை ஈன்றெடுத்த தாய் அது பிரிதொன்றிடம் சிக்காமல் என்ன காபந்தோடு பற்றி பிடித்து தன்னை விட்டு சிறிதும் பிரியாதிருக்க கொண்டு போய்விடுமோ, அதே போன்று அதி கவனத்தோடு தங்களின் பெருங்கருணை உயிர் ஒட்டு காந்தப்பிடியால் எம்மை ஆவி பிடித்து ஜீவ தயாநிதி பரிவுடன் கெட்டியாய் அனைத்து கடத்தி சென்று விட்டார்கள். நம்மளாம் பார்த்துக்கோ, ஒரு பூனை குட்டி போட்டா அதை அப்படியே கவ்வி கொண்டு போய் எங்கேயாவது கொண்டு போய் மறைச்சு வைக்க, யாராவது தூக்கிட்டு போய்வாங்களோ என்னமோ. ஒரு இடத்துல வைக்காது, ஒரு இடத்துல வைக்கும், இந்த இடம் தெரிஞ்சு போச்சே எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி திரும்ப அதை கவ்வி கொண்டு போய் இன்னொரு இடத்துல வைக்கும். யாருக்கும் தெரியாத இடத்துல வச்சு அதை காப்பாற்றணும்னு நினைச்சு எப்படி வந்து ஒரு குட்டியை ஈண்டெடுத்த அந்த தாயானது அது பிரிதொன்றிடம் சிக்காமல் அதை கூட்டிக்கிட்டு போகுமோ, அது போல என்னை கடத்தி கொண்டு போய்விட்டார்கள் அப்படின்னு அருள்றாங்க. அப்படி கொண்டு போய் இந்த பொய் உலக வாடையானது மோதி பெருநெறி பரிசு வாழ்வை எம்மிடமிருந்து சிறிதும் பறித்து விடாமல் காடு மலை வனம் வனாந்திரங்களில் அகில வளமாக எம்மை அழைத்து சென்று தேவ கார்மான திட்டப்படி எம்மை வளர்த்தார்கள். அப்படி வளர்த்துதானே இந்த தேகத்துல இருக்கிற புலி அந்த மாமிச வாடையெல்லாம் நீக்கி புல்வாடை வீச செய்யும், தேவ மனம் கமல செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களை வளர்த்தாங்க. தேவ கார்மான திட்டப்படி வளர்த்தார்கள். அப்படி வளர்த்த அந்த மரகத மணிமந்திர மலையின் தெய்வீக மதி மாமணம், அதுதான் மனம், அதுதான் மதியின் மனம், தெய்வீக மதி மாமணம். அந்த மனம் தான் இந்த மாமிச வாடையை மாற்றக்கூடிய மனம். அந்த மரகத மணிமந்திர மலையின் தெய்வீக மதி மாமணம் நாளும் ஏறி அது நாளும் ஏறணும். அதான் தொடர்ந்து கேட்டுட்டே இருக்கணும். இன்னைக்கு கேட்டாச்சு போடும், இன்னைக்கு சாப்பிட்டாச்சு போடும், நாளைக்கு சாப்பிட வேண்டியது இல்லை. நம்ம யாராவது இருப்போமா? தினமும் வேலைக்கு சாப்பிடுவோம். அப்போ தினமும் அந்த தேகத்துல ஜீவ தேகத்துல ஏறிதான் அந்த தெய்வீக மதி மாமணம் வீசணும். அப்படி படர்ந்தேற செய்தார்கள். அந்த தெய்வீக மதிமாமனம் தேகமெங்கும் படர்ந்தேற செய்தார்கள். இவ்வாறான அமலாண்மை நீதி அரவணைப்பில் ஆக்கி இரவு பகலற்ற தவ ஏற்றத்தில் எவை இருத்தி முன் எவருமே எட்டி ஏறி கண்டறியா அதி துல்லிய மதி வல்லப சரசு நதிபதியாகிய நீர்வாரி கடல் முகடேற்றி ஏறு உருவாக்கினார்கள். இப்படியெல்லாம் நம்முடைய தெய்வம் அவர்களே எதற்காக ஏறு உருவாக்கினார்கள்? நமக்கு நாமளும் அந்த தெய்வீக மாமனம், அந்த மதிமாமனம் நம்ம தேகத்துல வீசணும், நம்ம தேகத்துல இருக்கிற இந்த புல்வாடையை மாற்றணும் என்பதற்காக அவங்க பெருமான் அவர்களை அப்படியெல்லாம் வளர்த்து அவர்களை ஏறுருவாக்கினார்கள் என்று நமக்கு பெருமான் அவங்க எடுத்து கொடுக்கிறார். அப்போ அப்படி அதுதான் மனம் வீசுகின்ற ஒரு மாணிக்கமாக இருக்கிறது. நாமெல்லாம் மாணிக்க கல்லு அப்படின்னா ஏதோ ஒரு உயர்ந்த ஜாதி கல்லு அப்படின்னு தான் நினைப்போம். மாணிக்கம் என்பது அறிவாக இருக்கிறது, அது மனம் வீசுகின்ற மாணிக்கமாக இருக்கிறதுன்னு நமக்கு பெருமானவங்க திருமஞான குரல்ல எடுத்து கொடுக்குறாங்க. மாணிக்கம் மாணிக்கம் என்று சொல்வார்களே, திருமஞான குரல் பக்கம் 169 பாகம். மாணிக்கம் மாணிக்கம் என்று சொல்வார்களே தவிர இந்த உலகத்தவர் எவரும் எந்த மாணிக்கத்தையும் கண்டிருக்க மாட்டார்கள் என்று எமக்கு நிச்சயமாய் தெரியும். நம்ம எல்லாரும் மாணிக்க கல்லு உயர்ந்ததுன்னு சொல்லுவோம், யாரும் பார்த்துக்க மாட்டோம். ஆகவே அதன் பேரொளி வல்லபத்தை உனக்காக சொல்லுகிறோம். வைரம் ஒன்றை எடுத்து இளஞ்சூடாக தேய்த்து விட்டு பார்த்தால் அதன் சுத்தம் அதில் பட்டை பட்டையாக வேறு வேறு தாளுடன் ஒளி வீசும். அந்த ஒளி வீசும் பட்டையை போல் கோடி மடங்கு ஒளி கொண்டது மாணிக்கம். இவ்வளவு பேரொளி கொண்டதே தவிர தன்பால் உயிரை இழுக்கும் மனமோ உயிரை ஒட்ட வைக்கும் இனிப்போ அதனிடம் கிடையாது. எவ்வளவு ஒளி இருந்தா என்ன, அது மனம் அப்படியே பளபளன்னு சாதாரண வைரக்கல்லை விட 1000 மடங்கு ஒளி கொண்ட கல்லா இருக்கான்னு
நம்ம ரோட்ல போகும்போது காலில் தட்டுப்படுகிற கல்லா இருந்தாங்க, எல்லா கல்லும் என்ன ஜடப்பொருள் தானே. அதுகிட்ட ஏதாவது மனம் இருக்குமா, இனிப்பு இருக்குமா? ஆனா இந்த உலக மாணிக்கம் இத்தகையதான். ஆனால் அந்த அக உலகத்து ஜீவ மாணிக்கமோ, இந்த அக உலகத்துல ஒரு ஜீவ மாணிக்கம் இருக்கு. அது மணக்கின்ற மாணிக்கமாகவும் இனிக்கின்ற மாணிக்கமாகவும் உள்ளது. அதன் பேரண்ட பெருமணத்தை சிறிதளவு நீட்டினாலும் அது மனம், கொஞ்சோண்டு துளி மனத்தை எடுத்து வீசினாலும் அது உன் ஆசையை பிளந்தெறிந்து விடும். அவ்வளவு மனம் கொண்டது. அதன் இனிப்போ அளவிடற்கரியது. இந்த உலகின் இனிப்புகள் அவ்வளவையும் திரட்டினாலும் அந்த ஜீவ மாணிக்கத்தின் இனிப்பில் கோடியில் ஒரு பங்கு இருக்குமா? இருக்காது. இன்னும் அதன் பேர் ஒளியும் பேர் அழகும் பெருமித பரிசுத்தமும் வர்ணனை கேட்டாத பெரும் பாரப்பரப்புடையவை. அதை வர்ணிக்கவே முடியாது, சொல்லுக்கு அடங்காது. அதை வர்ணிக்கிறதுக்கு சொல் இல்லை, இன்னும் சொல்ல கண்டுபிடிக்க. காலமெல்லாம் ஈனச் செயலையே இவன் பழகி கொண்டதால் அந்த பெருமிதத்தை எட்டும் அளவுக்கு இவன் அறிவு நீளமாக வளரவில்லை. இவன் அறிவுக்கு தனித்த ஒரு பரிசுத்த விளைவு கொடுத்து வளர்த்தால்தான், அதை அந்த சிவமாணிக்க பரிசுத்தத்தில் ஒட்டி படிய வைத்து வளர்த்தால்தான் இவன் அறிவு எட்டா பெருநிலைகளுக்கெல்லாம் இவனை எட்டும்படி வாரி தூக்கும். அப்போ அந்த மாணிக்கம் என்பது அறிவாகத்தான் இருக்கிறது. அறிவு மாணிக்கம். அதைத்தான் மனம் வீசுகின்ற மாணிக்கமாக மேல 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 நாளும் நாளும் அந்த தேவ மதிமாமனத்தை ஊட்டி ஊட்டி வளர்க்கணும். அப்படித்தான் பாட்டை பெருமான் அவர்கள் நம்முடைய தெய்வம் அவர்களை வளர்த்தெடுத்து ஏறுருவாக்கி நமக்கு தேவபிதாவாக தந்தருளினார்கள். நம்முடைய பெருமானவர்கள் நம்மகிட்ட இருக்கிற இந்த மாமிச வாடை நீங்குவதற்காக, நம்மை ஏறுருவாக்குவதற்காக, நம்முடைய அறிவுக்கு அந்த அவர்களுடைய அந்த சிவமாணிக்க பரிசுத்தத்தில் ஒட்டி படிய வைத்து நாளும் நமக்கு ஊட்டி 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 வளர்த்து எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள். அப்போ அப்படிப்பட்ட ஒரு மெய் கூறுகிறார். அவர்கள் கைவசப்படும் போதுதான் அவர்கள் தான் நம் அறிவுக்கு ஒரு தனித்த பரிசுத்த தீனி கொடுத்து வளர்த்து நம்மையும் அந்த சிவமாணிக்க பரிசுத்தமாக ஆக்குவார்கள். அவங்க ஸ்பரிசம் பட்டதும், அவங்களுடைய அந்த தேவ ஸ்பரிசம் பட்டதும் மாமிச வாடை போய் நம்ம தேகத்திலையும் தேவ மனம் கமலும். யமன் அணுகா அந்த பரிசுத்த மனம் நம்ம தேகத்திலையும் வீசும். எப்படி ஒரு இரும்பு தங்கமாக்க பெறுகிறதோ அது போல இந்த மாமிச வாடை வீசுகின்ற தேகத்துலதான் நம்ம இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது ஒரு இரும்பு போலதான் இருக்கிறோம். இன்னும் சொன்னா கல்லு போல இருக்கிறோம். கூட நம்ம குழுவுல ஒரு வாக்கியம் படிச்சோம். கல்லாத்தான் இருந்த இந்த கல்ல தங்கமா, இரும்ப கூட தங்கமா மாத்தினா அந்த இரும்பு தங்கம் எல்லாம் உலோகம். கல்லு, அந்த கல்ல புடிச்சு தங்கமா மாத்தம். அறிவுங்கிறதே துளி கூட இல்ல. மிருகங்களுக்கு இருக்கிற அறிவு கூட இல்ல. அந்த மிருகங்கள் கூட அவ்வளோ பெரிய வயிறை வச்சுக்கிட்டு நாளைக்கு வேணும் உணவுன்னு சேமிச்சு வைக்கிறது இல்ல. இன்னைக்கு கூட பெருமான் அவர்கள் அருளி செய்ததை நம்ம கேட்ட, இப்படிக்கான வயிறை வச்சுக்கிட்டு வருஷத்துக்கு தேவையான உணவு இந்த மனுப்பைய இப்படி தேடி தெரியுதானே, இதுக்காவா இவனுக்கு என்ன இவனுக்கு அறிவு இருக்கும் அப்படின்னு மிருகங்கள்லாம் நம்மளை பார்த்து சிரிக்குது. அப்படி இருந்த கல்லு போல இருக்கிற இவனை தங்கமாக மாற்ற வேண்டும். அது என்ன லேசான செயலா? அப்போ அது பிறவி நோய் தீர்க்கின்ற ஒரு வேதி செயலாக, பிரம்ம வித்தை செயலாக இருக்கிறது. தங்கமாக்குற செயலாக இருக்கிறது. நம்ம கூட பெருமானவங்க அந்த திருமஞான குரல்ல தங்கமாக்குதல் என்றால் என்ன அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. தங்கமாக்குறதுன்னா என்ன? ஒரு உலோகத்தை இரும்ப பிடிச்சி தங்கமாக்குறதா? அறிவை தங்கமாக்குறது. பிரதானமானதை தங்கமா மாத்தணும். பிரதானமானது அறிவு தானே. படிப்பே இல்லாத ஒருவன் காலமெல்லாம் ஒரு எஜமானனுக்கு கையேந்தி கொண்டிருக்கிறார். அவன் இங்கே சார்ந்து படிந்ததும் அவன் வாக்கிலே புது மனம் வீசுகிறது. அந்த மனம் தான்
யமன் அணுகாத மனம். அதுதான் மாமிச வாடையை நீக்கி புல் வாடையை வீச செய்கின்ற தேவ மனம். அதுக்கு முன்னால ஒரு மிகப்பெரிய மனிதர்கிட்ட கையேந்தி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவன் ஒரு முறை சாலைக்கு வாங்கிட்டு வந்துட்ட உடனே அவன் வாக்குல எப்படி தேவ மனம் வீசுதுன்னு எடுத்து கொடுக்குறான். முதல்ல விபூதிக்குத்தான் வாங்கி பேசாம பூசிக்கிட்டு இருந்தான். இப்போ என்னடான்றா, உங்களுக்கு அசலான விபூதி தெரியுமா, நீங்க குட்டிங்களே இதா விபூதி, உங்களுக்கு அசலான ருத்ராட்சம் தெரியுமா அப்படின்னு உயிரை புடுங்கா போல அல்லவா கேள்வி கேட்கிறான். ஓஹோ, தலப்பா வேற கட்டிட்டு இருக்கான், இவன் சாலைக்கு போயிட்டு வந்திருக்கானோ, அங்க போயிட்டு வந்தாலே இப்படித்தாயா ஆயிடுறாங்க அப்படின்னு இந்த உலக மக்கள் சாலைக்கு போயிட்டு வந்த மக்களை பத்தி பேசுறாங்கன்னா, அப்ப அந்த சாலையில என்ன இருக்கு? யார் கையகத்துல நம்ம ஆக்க பெற்றதால் நம்ம கிட்ட அந்த தேவ மனம் வீசுது? இந்த உலகத்துல பெரிய பெரிய பள்ளிக்கூடங்கள் எல்லாம் இருக்கே, பெரிய பெரிய படிப்பாளிகள் எல்லாம் இருக்காங்களே, அங்க போய் படிச்சா இப்படி பேச வருமா? இன்னைக்கு கூட பெருமா நாம சொன்னாங்க, செம்மறியாட்டம் கூட்டம் போல இருக்கு சாமியார் கூட்டம். அவன் கத்துக் கொடுப்பானா இதெல்லாம் நமக்கு? இந்த யமனனுகா அந்த மாமிச வாடை இல்லாத அந்த தேவ மனம் கமல செய்வார்களா? அதுக்கு இந்த தேகத்துல உள்ள கருவிகளை எல்லாம் மாற்றணும். இந்த கருவிகள் எல்லாம் மாமிசத்துக்கு பிறந்தது, இது மாமிசமாகத்தான் இருக்குது, இது மாமிச வாடை தான் வீசும். அதுக்கு இந்த கருவிகளை எல்லாம் மாத்தினாதான் அது தேவ மனம் கமலும் கருவிகளாக மாறும். இந்த எல்லைக்கு வந்த பிறகுதான் நம்முடைய கண் அன்றைக்கு இருந்த கண் அல்ல, காது அன்றைக்கு இருந்த காது அல்ல, நம்முடைய நாடி நரம்பெல்லாம் அன்றைக்கு இருந்தவை அல்ல, எல்லாத்தையும் மாற்றியாச்சு. தேகத்துல இருக்கிற நாடி நரம்பு அவ்வளத்தையும் மாற்றி மாமிச வாடை வீசுறதெல்லாம் தேவ மனம் கமலும் கருவிகளாக மாற்ற பெற்று விட்டன. அந்த இப்படி எல்லாம் மாற்றி படைத்த பிறகுதானே அந்த வேடதாரிகளின் குட்டு உனக்கு தெரிந்தது. அது வரைக்கும் அந்த வெளி உலகத்துல இருக்க வேடதாரிகளை தானே நம்பிக்கிட்டு இருந்தோம், அவன் சொல்றதுதானே நிஜம்னு நம்பிக்கிட்டு இருந்தோம். பெருமான் அவர்களுடைய அந்த வாக்கு நமக்கு உள்ள போய் புகுந்து அது நம்ம செவியில போய் ஸ்பரிசித்த உடனேதான் இந்த வேடதாரிகளின் குட்டெல்லாம் நமக்கு தெரிந்தது. அப்படி அல்லாமல் பெரிய படிப்பாளி என்று தான் முன்னே அஞ்சி கொண்டிருந்தவனை ஒரு நோஞ்சானாக இருந்தவன் போட்டு ஏறி மிதிக்க முடியுமா? சர்வத்துக்கும் எசமானாய் இருப்பதை தனக்குள் தானே ஒருவன் தெரிந்து கொண்டதால் தான் அந்த ஊட்டம், அந்த திடம் வருகிறது. அந்த திடம் வந்தால்தான் இந்த மனிதன் இரும்பா இருந்தவன் தங்கமாக மாற்ற பெறுவான். அப்படி தங்கமாக மாற்ற பெற்ற பிறகு அவன் திரும்ப இரும்பா மாறவே மாட்டான். ஞான கல்வி மெய்க்கல்வி கற்ற பிறகு இல்ல அந்த கல்வியை மறந்துடு, நீ பழைய நிலைக்கே போ அப்படின்னா போக முடியுமா? போக முடியாது. அதான் சொல்லுவாங்க, சரஸ்வதி தேவியும் லட்சுமி தேவியும் பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். சரஸ்வதி தேவி சொன்னாங்க, நான் தான் உயர்ந்தவள். எப்பயுமே நம்ம பார்ப்போம் சரஸ்வதி லக்ஷ்மி இவங்க எல்லாம் தனக்குள்ள போட்டி போட்டு இருக்கிட்டு இருப்பாங்க அப்படின்லாம் நம்ம புராண கதைகள்லாம் படிச்சிருக்கோம். நான் தான் உயர்ந்தவள், ஏன்னா நான் ஒருத்தன்ட்ட போயிட்டேன்னா திரும்ப அவனுக்கு கொடுத்த அந்த வித்தையை வாங்கிக்கிட மாட்டேன். ஆனா லட்சுமி தேவி நீ ஒரு செல்வத்தை கொடுத்தா திரும்ப புடுங்கிருவ, வேற ஒருத்தவங்ககிட்ட கொடுப்ப, அவங்ககிட்ட புடுங்கி வேற ஒருத்தவங்ககிட்ட கொடுப்ப. நீ கொடுக்கிற செல்வம் செல்வோம் என்று போய்கிட்டே இருக்கும், ஒரு இடத்துல நிலையா நிக்காது. ஆனா நான் கொடுத்த செல்வம் ஒருத்தன்ட்ட நிலையா நிற்கும்னு சரஸ்வதி தேவி சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல இந்த இரும்பா இருந்த கல்லா இருந்த நம்மளை தெய்வம் அவர்கள் தொட்ட உடனே இதான் தொட்ட உடனே தங்கமாகிறது. தொட்ட உடனே தங்கமாக ஆக்கப்பெற்ற நாம திரும்ப அந்த கல்லாவோ இரும்பாவோ மாறுவோமா? மாற மாட்டோம். அதுதான் திருமூலர் பெருமான் அவங்க திருமந்திரத்துல ஒரு பாடல், கருத்த இரும்பே கனகமது ஆனால், கருத்த இரும்பே கனகம்னா தங்கம், தங்கமானால் கருத்த இரும்பே கனகமது ஆனால் மறித்து இரும்பு ஆகா, திரும்பவும் இரும்பா மாறுமா? அது கருத்த இரும்ப தங்கமா மாத்தியாச்சு, அது திரும்ப இரும்பா மாறுமான்னா மாறாது. கருத்த இரும்பே கனகமது ஆனால் மறித்து இரும்பு ஆகா வகையது போல, அது போல குறித்த அப்போதே குரு அருள் பெற்றால்
குரு அருள் உனக்குள்ள வந்து இறங்கிருச்சு, அவங்க ஸ்பரிசம் உன் மேல பட்டுருச்சு அப்படின்னா மறித்து பிறவியில் வந்து அணுகானே, திரும்பவும் இந்த பிறவியில வந்து அணுக மாட்டான் அவன். குருவினுடைய ஸ்பரிசம், குரு அருள் பெற்ற ஒருவன் இரும்பு தங்கமாக்க பெற்றது போல ஆக்க பெற்றவன். அந்த தங்கம் எப்படி திரும்ப இரும்பாக மாறாதோ அது போல திரும்ப அவன் இந்த பிறவி சூழலில் வந்து சிக்க மாட்டான். அவன் எவனுகா அந்த சாபாவர வாழ்வு, அந்த மரணமிலா பெருவாழ்வு பெற்றே தீர்வான். எப்போ குறித்த அப்போதே குரு அருள் பெற்றால், எப்ப பெறணுமோ அப்போவே அந்த குரு அருளை பெற்றால் மறித்து பிறவியில் வந்து அணுகானே. அப்போ இந்த நாற்ற பிறப்பில் செத்து மனப்பிறப்பில் பிறந்து விட்டோம், திரும்பவும் அந்த நாற்ற பிறப்புக்கு நாம போக மாட்டோம். இந்த பிறப்பு நாம எப்படி பிறந்தோம், இது வந்து ஒரு வெறியினால் பிறந்த பிறப்பு அப்படின்னு பெருமான் அவங்க எடுத்துக்கொள்வாங்க. இது வெறியினால் நரனாய் பிறந்தோம். ஆனா அந்த தேவ பிறப்பு நாமளே வேண்டி விரும்பி ஒரு தெய்வீக யோனியில் பிறப்பது. அழுக பிறப்பிலே அவலட்சணமாக பிறந்தோம், ஒரு சவம் போல பிறந்தோம். பிறகு வளர்ந்து அறிவுடைய ஒரு உச்சத்திற்கு வந்தோம், வேதங்களை ஆராயும் சக்தியும் பெற்றோம். ஆனால் நாம் குடியிருக்கும் இந்த வீடோ அனித்தியமாக இருக்கிறது, அதை திருத்தி மாற்ற வேண்டும். அப்போ அந்த அறிவு பிறப்புக்கிறதுக்கு இன்னொரு நித்திய தேகம் வேண்டும். இந்த தேகம் அனித்தியமாக இருக்கிறது, அந்த நித்திய தேகம் வேண்டும். அந்த நித்திய தேகத்தை தான் குரு பெருமான் அவர்கள் நமக்கு அருள் செய்து, அந்த தேகத்துல அவங்க திரு ஆலவாய் மூலமா நாம பிறக்கும் போது அந்த தேகத்துல பிறக்கிறோம். அந்த தேகத்தை அவர்கள் அருளி தருவார்கள். அப்போ இந்த வீடோ அனித்தியமாக இருக்கிறது, அதை திருத்தி மாற்ற வேண்டும். இப்பொழுதே நித்திய தேகத்தில் நுழைந்து பழகி கொள்ள வேண்டும். தாவு வருமுன் செத்து பழக வேண்டும். இந்த தேகத்துல செத்துறணும். இந்த தேகத்துல செத்து அந்த வைரமணி தேகத்தில் நாம் எல்லாம் பிறக்க வேண்டும். அப்போ இதுதான் வந்து ஒரு சன்மார்க்கம், நல்ல மார்க்கம். ஒரு வேதிப்பொருள் இருக்குமா, பழங்காலத்துல வந்து முனிவர்கள்லாம் அது தெரியுமா, அந்த வேதி பொருளை வச்சு எதெல்லாம் பரிசம் பண்றாங்களோ தொடுறாங்களோ அதெல்லாம் தங்கமாக மாறும். அது போல குரு பெருமான் பரிசித்ததெல்லாம் தங்கமாக மாறும் அப்படின்னு அதையும் திருமூலர் பெருமான் பரிசன வேதி பரிசித்ததெல்லாம், அந்த வேதி பொருள் பரிசித்தது தொட்டது எல்லாம் வருகை வரும் பொருள் வகை ஆகுமாறு போல், அந்த வேதிப்பொருள் தொட்டதெல்லாம் தங்கமாக ஆகுவது போல குரு பரிசித்த குவலயம் எல்லாம், குரு வந்து இந்த உலகத்துல யார் யாரெல்லாம் தொடுறாங்களோ அவங்கெல்லாம் திரிமலம் தீர்ந்து சிவகதி ஆகுமே. அவங்களெல்லாம் இந்த மும்மலங்கள் கெட்டு, இந்த மும்மலங்கள் இருக்கும் வரைதான் இந்த தேகம் வந்து இந்த மாம்ச வாடை வீசிக்கிட்டு இருக்கும். இந்த மும்மலத்தையும் நீக்கிய பிறகு இது வந்து தேவமனம் வீசுகின்ற புல்வாடை வீசுகின்ற தேகமாக மாறும். பரிசன வேதி பரிசித்ததெல்லாம் வரிசை தரும் பொன் வகை ஆகுமார் போல் குரு பரிசித்த குவலயம் எல்லாம் திரிமலம் தீர்ந்து சிவகதி ஆகுமே. இப்போ குரு பெருமான் பரிசிக்கணும் நம்மள. அவங்களுடைய வார்த்தைகள் வந்து நம்ம காதுக்குள்ள புகுறணும். அப்படி புகரும் போதுதான் திரிமலமும் தீர்ந்து சிவகதியாக முடியும். அப்போ இந்த ஸ்பரிசம் நமக்கு யாரிடமிருந்து கிடைக்கிறது? இந்த ஸ்பரிசம் எங்கே கிடைக்கிறது? இப்ப இன்னைக்கு நம்ம பார்த்த அந்த திருவாக்கியம், அந்த திருவாக்கியத்துல வந்து கேள்வியாக கேட்டிருந்தாங்க. இந்த செயல் யமனனுதான், அந்த செயல் எங்கே இருக்கிறது அப்படின்னு நம்ம தேடணுமா? நாம தேடி அலைஞ்சி பெற வேண்டிய ஒண்ணுதான். ஆனா அதை கையில வச்சுக்கிட்டு நம்மளை தேடி அவங்க கொண்டு வந்து கொடுக்கிற ஒரு வசந்த காலமாக இது இருக்கிறது. நீ பிறக்கும் போதே பிறவிப்பிணி என்ற ஒரு நோயும் உனக்கு விதியாகி விட்டது. அதனை போக்க எம்மிடம் தவ மாதவ மருந்து ஒன்று இருக்கு. நான் வச்சிருக்கேன் அந்த மருந்தை நீ பெற்று உண்டால் நீ மீள முடியும்.
அந்த யமனனுகா செயல் உனக்கும் கிடைக்கும் அப்படின்னு கையில வச்சுக்கிட்டு ஒருத்தவங்க நம்மளை தேடி வர்றாங்க. எப்படியும் ஒரு குழந்தைக்கு ஒரு வியாதி வந்தா அந்த தாய் மருந்தை ஊட்டுறதுக்கு அந்த குழந்தை பின்னாலே போவா. வேண்டாம் எனக்கு மருந்து வேண்டான்னு அழுதுகிட்டு அந்த குழந்தை ஓடினாலும் விடாம விரட்டி பிடிச்சி அந்த குழந்தைக்கு அமைக்கி பிடிச்சாவது அந்த மருந்தை வாயில ஊட்டிடுவாங்களே. அது போல பெருமான் அவர்கள் அப்படி ஒரு தவமானவ மருந்தை கொண்டு வந்து நம்மளை தேடி வர்றாங்க. அதனை தரத்தான் உண்மை நோக்கி வருகிறோம். அதை வேண்டாம் என்று ஓடுவதற்கு குழந்தை வேண்டாம் ஓடுனா சரி, நம்ம அறிவான ஒரு பருவத்துக்கு வந்துட்டோமே, பிறவிப்பையே ஒரு நோயில நீ இருக்கியே, ஒரு இந்த உலகத்துல இன்னைக்கு சொன்னாங்களே முள்ளு குத்துனாலே வலிக்குமே, ஒரு ஜெயில் தண்டனை ஒரு 15 நாள் தண்டனைனா சொத்த கிட்ட வித்தாவது இந்த அவமானத்துல இருந்து தப்பிக்கணும்னு நினைப்பியே, இவங்கோடி காலம் நரகத்துல வேதனைப்பட போறியே, அதை தப்பிக்கிறதுக்கு ஒரு மருந்து கொண்டு வந்திருக்கேன்னு சொல்றேனே, அது வேணுங்கிற இச்சை கூட உனக்கு வரலன்னா நீ என்ன லூசா, நீ என்ன பைத்தியமான்னு கேக்குறாங்க. அதை தரத்தான் உண்மை நோக்கி வருகிறோம், அதை வேண்டாம் என்று ஓடுவதற்கு நீ என்ன பைத்தியக்காரனா? பைத்தியத்திடம் தான் அதன் பைத்தியம் தெளிய மருந்து கொடுக்க வந்தால் அது அதை உண்ண மறுத்து ஓடும். அது போன்ற ஒரு பைத்தியக்காரத்தனத்தால் தான் எம்மை இந்த உலகம் தூஷிக்கிறது. அப்படி அறிவு பிறண்டு மாற்றமாக எம்மை பார்த்து அலறுகிறது. ஜீவ பண்டித மருத்துவராக மாதவ மருந்து எடுத்து வந்து யமவாதையை தீர்க்கும் எமது மருந்தை ஏற்காமல் ஐயோ என்று அலறி தூரமாக ஓடுகிறது. இதெல்லாம் இந்த மருந்து வேண்டாம் தூரமாக ஓடுற பைத்தியம் லூசுகளை பத்தி சொல்றான். உன் பிறவிப்பணியை தீர்க்க இனாமாக மருந்து தந்து தீர்த்து உன்னை என்றும் அழியாதவனாக ஆக்கி ஒவ்வொருவரையும் அவரவர் மதத்திலும் ஜாதியிலும் தவறாமல் இருக்கும்படி செய்கிறோமே. இங்க என்ன சாலைக்கு வந்தா மதமாற்றமா செய்யறாங்க? யாரையும் மதமாற்றம் செய்யல. தங்கள் மதத்தில் தவறாது இருத்தி, நீ எந்த மதத்துல இருக்கிறியோ அந்த மதத்திலே நீ ஒழுங்கா இல்ல, அந்த மதத்துக்குரிய கல்வியை கற்கல, அந்த மதத்துக்கான கல்வியை கற்பித்து தன் மதத்தில் உன்னுடைய அவரவர் மதத்திலும் அவரவர் ஜாதியிலும் தவறாமல் இருக்கும்படி செய்கிறோமே, அதை புரிந்து கொள்ளாதவர்கள் புத்தி இல்லாத பித்தர்கள் தானே. அப்ப அதை புரிந்து கொள்ளலைன்னா நீ யாரு? புத்தி இல்லாத பித்தர்கள் தானே. அப்போ இத பெருமான் அவர்கள் இந்த மருந்தை இன்னைக்கு நம்ம பார்த்தோம். அந்த யமனுகா செயல் எங்கே இருக்கிறது? எங்கேயும் தேடியெல்லாம் நம்ம தெரிய வேண்டியது இல்லை. கையில கொண்டு வந்துட்டு நம்மளை தேடி ஒருத்தவங்க கொண்டு வந்து கொடுக்க வர்றாங்க. அது நமக்கெல்லாம் கிடைச்சிருச்சு. நம்மெல்லாம் அதை வேண்டான்னு போன அந்த பைத்தியங்கள் அல்ல. இந்த வேண்டான்னு போறவங்க எல்லாம் பைத்தியங்கள். நமக்கு அது எப்படி கிடைச்சது? நமக்கு வேணுங்கிற எண்ணம், தெய்வ தேடல் இருந்தாதான் அது கிடைக்கும். நம்மள சில தேடல் உடையவர்களாகவும் இருந்திருக்கலாம். தேடல் இல்லாம இருக்கும் போதும் ஏதோ இந்த ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு சோம்பேறி நாய் கொட்டாயி விடும்போது மேல இருந்து ஒரு பிஸ்கட் அது வாயில விழுந்தது போல நம்ம தூங்கிக்கிட்டு கொட்டாய் விடும்போது நமக்கு இது எப்படியோ ஒரு அதிர்ஷ்டத்துல குருட்டாம்போக்குல இது கிடைச்சிருச்சு. அதுக்கும் நமக்கு பெருமானவங்க ஒரு கதை சொல்றாங்க. ஆதி பரம்பொருளே நமது குலதெய்வமாக வந்ததை பற்றி ஒரு வரலாறு உண்டு. அந்த ஆதி பரம்பொருளே தானே அவதாரம் எடுத்து வந்தாங்க. அதைத்தான பாட்டேற்கிறான் அவர்கள் அவங்களை பார்த்த உடனே கண்டு கொண்டாங்களே இவங்க ஆதிபிதா. அந்த தேவ மகாசபை கூட்டத்துல நானே பூமிக்கு வரப்போறேன், எனக்கு முன்னால போய் பிறந்து நீங்க இருங்க, நான் வந்தவொடனே இந்த மாயை கலப்பினால நான் யாருன்னு மறந்துடுவேன், எனக்கு நினைவூட்ட யாரு போறதுன்னு கேட்கும் போது தனிகை மணிப்பிரான் அவர்கள் அவங்கள தேடி பிரிஞ்சு அவங்கள பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டாங்களே இவங்கதான். அப்படியே ஆதி பரம்பொருளே நமது குலதெய்வமாக வந்ததை பற்றி ஒரு வரலாறு உண்டு. இறைவன் இந்த உலகம் தோற்றுவித்து மண்முளை முளைத்த காலம் முதல் பேரின்ப உணவை மக்களுக்கு பரிமாற எத்தனையோ தூதர்களை இந்த உலகத்திற்கு அனுப்பியும் தூதர்கள் அனுப்பிக்கிட்டு தான் இருந்தாங்க. இறைவன் இந்த மக்களுக்கு அறிவை படைச்சாச்சே, அந்த அறிவுக்கு தீனி கொடுக்கணுமே, அந்த அறிவு தேகத்திலே இவனை வளர்க்கணுமே, இந்த தூள தேகத்திலே மாம்ச தேகத்திலே இருக்கிறானே இவனை அந்த ஜீவ மனம் மிகுந்த அந்த தேகத்துல வளர்க்கணுமே. எப்படி நாக்குல ருசியை வச்சு படைச்சதுக்காக, நாக்குல ருசியை உணரும் சக்தியை வச்சு படைச்சதுக்காக, இந்த பிண்டத்தை அப்படி வச்சு படைச்சதுக்காக இந்த அண்டத்தில் 1000 ருசி தருகின்ற தாவர வர்க்கங்களை படைத்த இறைவன்
அந்த செவியில அந்த செவிச்சுவையை உணர்கின்ற சக்தியை இந்த மனிதனுக்கு மட்டும் வைத்து படைத்த காரணத்தினால் அந்த சுவையை வழங்கும் திருநாவினை கொண்ட தீர்க்கதரிசிமார்களை அனுப்பாமலா இருப்பாங்க, அனுப்பிட்டேதான் இருப்பாங்க. அப்படி இந்த மனுமுறை தோன்றிய காலத்தில் இருந்து அனுப்பி பார்த்து எத்தனையோ தூதர்களை இந்த உலகத்துக்கு அனுப்பியும் மக்கள் அவர்களை அடையாளம் கண்டுகொள்ளாது அலட்சியப்படுத்தியதோடு மேலும் மேலும் அவர்களுக்கு துன்பம் இழைத்தது மட்டும் அல்லாமல் இருக்க இடமின்றி தவிக்கும்படியும் துரத்தினார்கள். இந்த மக்கள் அப்படி வந்தவங்களை என்னெல்லாம் அவமானப்படுத்தி வரட்டினாங்க, யார் யாருக்கெல்லாம் என்னென்ன கொடுமை எல்லாம் செஞ்சாங்க. இதனை பார்த்த ஈசன் பொறுமை இழந்து இறுதியில் தாமே புறப்பட்டு இப்பூ உலகிற்கு அவதரித்து எழுந்தருளிய வந்து இந்த எல்லையில் மெஞ்ஞான அரசாட்சியை இப்போது அவர்களே இங்கு ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இப்படி ஈசனே இங்கு வந்துவிட்ட பிறகு வசந்த காலத்தில் நம் எல்லோருக்கும் இந்த மெஞ்ஞான அருளமுதம் மிக எளிதாக கிடைத்தது மட்டுமல்லாமல் இன்னும் வந்து கொண்டிருக்கும் அளவில்லாத எல்லோருக்கும் இவர்கள் வாரி வாரி வழங்கி வருகிறார்கள் என்று சபையில் பேசப்பெற்றது. இதனை பற்றி விவரிக்க தெய்வம் அவர்கள் ஒரு கதை சொன்னார்கள். நாமெல்லாம் ஞான தேட்டமா இருந்தா இது நமக்கு கிடைச்சிச்சு. ஏதோ ஒரு குருட்டு அதிர்ஷ்டத்துல சோம்பேறி நாய் கொட்டாய் விட்ட போது வாயில வந்து விழுந்த பிஸ்கட் மாதிரி நமக்கு கிடைச்சது. ஒரு பெரிய அரசன் இருந்த தெய்வம் அவர்கள் சொன்ன அந்த கதையை பார்ப்போம். ஒரு பெரிய அரசன் இருந்தான். அவன் தன் ஒரே மகனுக்கு திருமண ஏற்பாடு செய்து பல கோடி ரூபாய் செலவிட்டு படோடோபமாக ஆடம்பரமாக ஒரு பெரிய விருந்து ஏற்பாடுகளையும் செய்தான். பலவிதமான இனிப்பும் ருசியுமான தின்பண்டங்களும் தயாரிக்கப்பட்டன. பல நாட்டு ராஜாக்களுக்கும் இவன் கீழ் கப்பம் கட்டும் சிற்றரசர்களுக்கும் அழைப்பான அழைப்புகள் ஏராளமாக அந்த அரசன் அனுப்பினான். அந்தோ என்ன ஆயிற்றோ தெரியவில்லை, திருமண விருந்துக்கு ஒருவரும் வரவில்லை. அப்போ கவலைப்பட்டு மனம் முடிந்த ராஜா உடனே ஒரு முடிவுக்கு வந்தான். ஏன் இறைவனே இந்த உலகத்துக்கு வந்தாங்க? இந்த பிரம்ம வித்தை செயலை தேடி அலைகிற மக்கள் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு குடும்பமும் நினைச்சு வந்தாங்க. ஆனா ஒருத்தரும் வரல. பெருமாள் அவங்க அந்த பிரசங்க பகுதியில சொல்லுவாங்க, நாம இந்த பொய்யையே நிஜம் நினைச்சு பொய் சாமியார் எத்தனை பேர்கிட்ட போய் ஏமாந்துகிட்டு இருந்த காலத்துல பாட்டை பெருமான் அவர்கள் ஒரே ஒரு வார்த்தை கேட்ட உடனே இவங்கிட்ட தான் ஏதோ ஒரு பெரிய செயல் இருக்குன்னு நினைச்சு அது நேரமே அவர்களை பற்றி கூடினோமே, அது போலவே இந்த உலக மக்கள் எல்லாம் பிள்ளை இல்லாதவர் பீச்சிலையை முகந்தா போல என்னும் பழமொழியை போல இருக்கிறாங்க. பிள்ளையே இல்லாதவன் பீத்துணியை மட்டும் மோந்து பார்த்துக்கிட்டு இருந்தானா. அந்த மாதிரி இந்த உலகத்துல மெய்ச்செயலே இல்ல பொய்ச்சாமியார்கிட்ட போய் ஏமாத்துக்கிட்டு தெரியுறாங்க. அப்படிப்பட்டவனுக்கு பிள்ளை இல்லாதவன் பீச்சிலையை மோந்துகிட்டு இருக்கிறவனுக்கு ஒரு பிள்ளைய கொடுத்தா எவ்வளவு சந்தோஷப்படுவானோ, அது போல நம்மளை தேடி கூட்டம் கூட்டமாக வருவார்கள் என்னும் பேராசை கொண்டு அப்படியெல்லாம் பேராசை கொண்டு வந்தாங்க. ஆனா யாரும் வரல. தெரு தெருவா வீதி வீதியா நின்று கூவி கூவி பார்த்தாங்க, யாரும் வரல. அப்போ அப்படி வராததுனால அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. சரி, விரும்பி வராட்டா பரவாயில்ல, யார் யாரு ரோட்ல இருக்காங்களோ அத்தனை பேருக்கும் கொடுப்போம். கடல்ல வலைய வீசி மீன் நண்டு நட்டை எது கழுத குதிரை எது இருந்தாலும் சரி எல்லாத்தையும் வாரி எடு அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளை எல்லாம் வாரி எடுத்தான். கவலைப்பட்டு மனம் முடிந்த ராஜா உடனே ஒரு முடிவுக்கு வந்தான். ஊரில் உள்ள அனைவரையும் ஏழை பாலை பிச்சைக்காரன் முதல் எல்லோரையும் விருந்தளித்து விட்டார். ஏழை பாலை பிச்சைக்காரன் ராஜா வீட்டுக்கு விருந்துக்கு பிச்சைக்காரனை கூப்பிட்டு விருந்து போடுவாங்களா? பரவாயில்ல போடு. ராஜாக்கள்லாம் வரல, அவங்களுக்கு கொடுத்து வைக்கல. ஏழை பாலை பிச்சைக்காரன் எவனா இருந்தாலும் சரி கூப்பிடு, அரண்மனைக்கு கூப்பிட்டு விருந்து வையின்னா அந்த பிச்சைக்காரர்கள்ல ஒருத்தவங்களா தான் நம்மெல்லாம் அவங்க கையில சிக்கி அந்த விருந்து நமக்கெல்லாம் கிடைச்சது. அது போல திடீரென்று வந்த ஒரு அதிர்ஷ்டமான ஒரு வாய்ப்பில் தான் உங்களுக்கு இந்த ஞான அருளமுத விருந்து வெகு தாராளமாக கிடைத்துக் கொண்டிருக்கிறது. தாராளமாக தினமும் கிடைச்சுக்கிட்டே இருக்கேன். நம்மளை போல பிச்சைக்காரவங்களுக்கு எல்லாம் தினமும் வாரி வாரி வழங்கிக்கிட்டே இருக்காங்களே, அந்த கருணைக்கு நாம என்ன நன்றி செய்ய போறோம் என்று இந்த கலியை அழிக்க கடமை பூண்டு இந்த பூமிக்கு மெஞ்ஞான அருளாட்சி புரிய அவதாரமாக வந்துள்ள தனிப்பெரும் தலைமைப்பதியான நமது தெய்வம் அவர்கள் தெரிவித்தார்கள். அப்போ
இந்த பூமிக்கு அந்த யமனனுகா மெய்ச்செயல் எங்கே இருக்கிறது? இந்த மாமிச வாடை அணுகாத அந்த புல்வாடை வீசுகின்ற தேகத்தை நமக்கெல்லாம் இனாமாக தருகிறவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? நம்ம எல்லாம் தேடி தெரிய தேவையில்லை. இதோ நான் தான் இருக்கேன், அந்த கையில மருந்து கொண்டு வந்திருக்கேன், அதை உனக்கு விருந்தா தாரு. அப்படி வேண்டான்னு ஓடுன பைத்தியமா இருந்தாலும் அந்த பைத்தியத்தையும் குறிச்சு இழுத்து வச்சு பெரிய ராஜாக்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டிய விருந்தாக இருந்தால், பெரிய பெரிய யோகிகளும் ஞானிகளும் ஞான இச்சை உடையவர்களுக்கும் கொடுக்க வேண்டிய அருமருந்தாக இருந்தாலும், எல்லாருக்கும் ஏழை பாலை பிச்சைக்காரன் எல்லாருக்கும் ராஜா விருந்து போட்ட மாதிரி இன்னைக்கு எல்லாருக்கும் அந்த விருந்தை கொடுக்கிற வசந்த காலமாக அது இருக்கிறது. அந்த யமனனுகா செயல், அந்த செயலை கை கொண்டு வந்த தெய்வம் அவர்களாக இருக்கிறார்கள். அப்போ அவர்களிடம் நம்ம இன்னைக்கு பார்த்தோமே, அந்த குரு பெருமான் ஸ்பரிசம் பட்டா நாமளும் தங்கமாகி இந்த பிறவி என்கின்ற அந்த துன்பத்தில் குரு பரிசித்த குவலயம் எல்லாம் திரிமலம் தீர்ந்து சிவகதி ஆகுமே. அவர்கள் பரிசித்த இந்த உலகம் எல்லாம் யாரா இருந்தாலும் சரி, ஏழையா இருந்தாலும் சரி, பணக்காரனா இருந்தாலும், பிச்சைக்காரனா இருந்தாலும், ஞான இச்சையுடையவனா இருந்தாலும் சரி, ஞான இச்சையே இல்லாதவனா இருந்தாலும் சரி, பிடிச்சி வாரி இழுத்து எல்லாருக்கும் அந்த யமனனுகா பதவி கொடுக்கின்ற ஒரு வசந்த காலமாக இருக்கிறது. இந்த வசந்த காலத்தில் அவர்கள் கையில் சிக்கிக் கொண்ட பாக்கியவான்களாக நாமெல்லாம் இருக்கிறோம். அப்ப அதனால இந்த வாக்கியத்தை நம்ம பார்த்த மாதிரி அந்த மாமிச வாடை இல்லாத அவங்களுடைய அந்த வைரமணி சூழில் நாமெல்லாம் பிறந்துட்டோம். என்னைக்கு அவங்க ஸ்பரிசம் நம்ம மேல பட்டதோ, அவங்களுடைய நாதம் நம்ம செவியில அப்படியே தீண்டிட்டு போகுதோ, தினம் தினம் தீண்டி கொண்டிருக்கிறதோ, அப்போ நம்முடைய தேகம் எல்லாம் தங்கமாக மாற்றப்பட்டு விட்டது. நாம் இந்த மாமிச வாடை தேகத்தில் இருந்து அந்த புல்வாடை வீசுகின்ற தேவமனம் கமலும் தேகத்தினர்களாக ஆகிவிட்டோம். யமன் நம்ம கிட்ட வரமாட்டார். அப்படியான தேகத்தை நமக்கு நாடும் வழங்கி கொண்டிருக்கும் ஒரு வசந்த காலமாக இது இருக்கிறது. அந்த பெருமான் அவர்கள் கையில் நாமெல்லாம் சிக்குண்டோம் என்ற பெருமிதத்தில் நம்ம நாளும் அவர்களுடைய அந்த பெருமிதத்தை எடுத்து போற்றி போற்றி தினமும் பேசுவதை தவிர நாம வேற எந்த நன்றி கடனும் அவங்களுக்கு செய்ய இயலாது. அப்படியான அந்த வைரமணி தேகத்தை அவர்களுடைய வைரமணி சூழலில் நம்ம எல்லாம் வைத்து ஈண்டெடுத்து நமக்கு வைரமணி தேகம் தந்து அந்த யமனனுகா பரிசுத்த செயலை நமக்கு பரிசாக வழங்கி கொண்டிருக்கும் நமது பெருமானவர்களது பொற்பாதம் போற்றி பணிந்து நமஸ்கரித்து என் முட்டி பேருரை மேலும் மேலும் முழங்கும் என்று கூறி உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம். ஜீவ சகோதரி சாலை அமிர்தவல்லி அக்கா அவர்கள் ஜீவ சகோதர சகோதரி அனைவருக்கும் என் அன்பார்ந்த நமஸ்காரம். அக்கா எப்படி தேவவாணி தேவ வீடு எப்படி இருக்கு, அது எப்படி நம்ம கைப்பற்றி இருக்கணும் அப்படின்னு அதெல்லாம் பேசிட்டு வருவாங்க. மாம்சவாடிக்கு தானே துணி சாய்ந்து வரும், புல்வாடிக்கு வருமா வராது. அது போல் ஒரு ஜீவன் சர்வத்துக்கு கைவசமாகி சுத்தப்பெருப்பு அடைந்து விட்டால் எவன் திட்டம் நெருங்கவே மாட்டான். அந்த எவனுக்கு செயல் எங்கே இருக்கிறது? அந்த எவனுடைய செயலுக்கு அந்த தேவ பிறப்பு எவனுக்கு செயல் எங்கே இருக்கிறது? அதுக்குதான் நம்ம ஒரு தேவ பிறப்பு இருக்க வேண்டும். தெய்வம் வாசியத்தோட இந்த உயிரை பற்றி ஒரு உயிர் 1000 ரூபாய் சம்பாதிக்குது, ஒரு உயிர் 100 ரூபாய் சம்பாதிக்குது. கட்சியில போகும்போது 2 பேரும் எவங்கிட்டதான மாற்றி போறாங்க. 1000 ரூபாய் 100 ரூபாய் சம்பாதித்தாலும் நம்ம பசி அது போக்குமா? அது ஒரு முழுவன் செயல தானே நம்ம நிக்க வேண்டிய அந்த வாக்கியத்தை நான் சொல்லிட்டு அந்த முழுவனை பயிர் செய்யற விளைவிக்கிறேன்னா அவ்வளவு சம்பாதிச்சதாச்சனையும் ஒண்ணு இல்லாம போயிடுவேன். இதுக்காக நான் வந்தோமா? அதுக்காக எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு காவபதமா அதுப்பா அதுக்கு தேடி காவல் பண்ணி வச்சுக்கிறது? இதெல்லாம் கஷ்டம் ஒண்ணு இல்லாம தானே போயிடும். இதுக்காக நான் வரவில்லை. எல்லா மதங்களும் எல்லா வேதங்களும் எவனுக்கும் அந்த பரிசுத்த செய்து எவன்கிட்ட நம்ம காப்பாற்றுறதுக்காக தான் எல்லா மதங்களும் நாமும் ஒரு வாக்கியத்தை சொல்லுவாங்க. அதுதான் வீடை பற்றி சொல்லும் போது ஆன்மீகத்துல வீடுக்காக வேண்டி இவ்வளவும் பாடுபடுகின்ற அன்புடைய உயிரை, எல்லா சீரும் சிறப்பும் தருகிற உயிரை, மனதும் ஆன்மீகம் தருகின்ற உயிரை, எல்லா கல்வி கலை கண்காட்சியும் தருகின்ற உயிரை, மதிப்பு உதிப்பு மகிழ்ச்சியை தருகின்ற உயிரை, எல்லா இன்ப இச்சையும் தர உனக்கு 20 பகலாக ஓயாது ஊழியம் செய்து கொண்டு இளஞ்சிய லட்சிய உயிரை, வரம்பு கோடற்ற வயதினுடைய இருளோடைய உடம்பு உயிரை,
உனக்கு உணர்ச்சி உணவு சுவையுடன் எடுத்து ஊற்றிக் கொண்டிருந்த என தொழிலான உயிரை அதை கண்டு தரிசனை பண்ணி அதன் மூலமாக ஜீவிதம் பெறணும். அதுக்கு மறந்தா போல சாவா நிச்சயம் வராமல் இருப்பதற்கு காரணம் எண்ணத்தினால என்று நீங்கள் என்னோடும் என்னை நோக்கி கேட்டதாக வைத்துக் கொள்வோம். அவ்வாறு கேட்கும் போது நான் சொன்னதுக்காக தேவையாக இந்த கோலத்தை நான் இருக்கலாமா பிறவியதே அப்படின்வாங்க. அந்த உயிரை நம்ம உயிரை காப்பாற்றுதான் வந்து மனித சக்தியை தாண்டி வந்தாங்க. அந்த மனு சட்டமா நம்ம மாம்சத்திற்குள்ள நம்ம தாய் தந்தை விட்டு மாம்சத்திற்குள்ள இருக்கணும். அது மாம்சம் வாய்க்குதான் எவன் வருவான் அது கூட தெரியாம தான் இருக்கும். அது அப்புறம் வந்து ஒரு தேவகுருபான சந்திச்சு அதுலதான் அடிக்கடி சொல்லுகிறாங்க. அதாவது மக்களுக்கு எளிதில் ஒழிக்க இயலாத ஆகிய திருவி பின்னி அந்த மரியாதை பயணத்தை ஒழிக்கவும் வேதம் அவர் அலையாக்கி என்றும் நரகத்தில் தங்க வைக்கின்ற எமவர்களின் செய்திற்கு அறியதாகிய அவஸ்தை மேலும் நரக அடையாளத்தை வைத்து இருக்கும். ஒரு மெய்யுறானை தேடி அறிந்து செஞ்சு கேட்டாவது புரிந்து கொண்டு என்றும் விபரீதத்தை எழுந்தாதிக்க பஞ்சேந்தாக்கள் அடக்கி வாசநாசம் மனோநாசம் என்ற கருத்தை அடித்து அரங்கமெனப்பது ஞான வைத்து சாந்தி அறிவினோம் பூர்வீக பூரண ஒருவருதான் அழியாத சூடாக்கி என்று கருதுகிறது. மதம்கான கீழே வாங்கியதை முயற்சித்து அடைய வேண்டிய பெரும் பயன் என்பதாம். அப்போ நம்ம வந்து மெய்ப்பதான தேடி அறிந்து இந்த மெய்ஞானத்தை பெறணும். அவங்க வந்து குருபிரான வந்து அவங்களே நம்ம தெய்வத்தை பார்த்துக்கிறாங்க. அவங்க வந்து பார்த்த உடனே இவருதான் நம்ம மெய்ஞான சிஷ்யத்துல நாயக்குன்னு அவங்க அப்படியே தேடி கண்டுகொண்டு குருபிரான அவர் கூடவே யாருக்கும் தெரியாம அழைச்சிட்டு போய் இந்த மெய்ஞானத்தை விட்டு இந்த உலக மக்கள் எல்லாருக்கும் இந்த மெய்ஞானத்தை விராம கொடுக்கணும் அப்படின்னு அவங்கள வந்து பாபர்கள் பண்ணி அழைச்சிட்டு போய் அந்த ஏழு ஒரு ஆக்கினார்கள். அதுதான் வந்து அவர் அறிவு மாணிக்கமா ஆக்கத்திற்கு நம்மள எல்லாருக்கும் அதே மாணிக்கத்துல நம்மள ஆற்ற வேண்டி அவங்க பாடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. இதுல இப்ப மாணிக்கம்னா அதோட ஜாதிக்கெல்லாம் பேரொழி வீசுறதுதான். ஆனா அது எல்லா வல்லப்பம் உடையதான் அளித்தாலும் அது உயிரை ஈர்க்கிற சக்தி அது போன்றா இல்லை. அந்த அறிவு மாணிக்கம் அதான் நம்ம உடம்புலையும் நம்ம உயிரிலையும் கணக்கு படுத்திக்கிறாங்க. அதுதான் அழிவில்லாத ஒளிவில்லாத அழகு ஆண்மையோடு நோயுடையே இல்லாத நிச்ச உடலிற்கு வாழ வந்த மனிதன் இவன். இளவனோ உடல் இல்லாதவன். அந்த இளவன் வல்லபத்துக்கு ஏற்ற எளிதான தோற்றத்தோடு விளையாடு இருக்கின்ற அந்த ஒன்று கதிர்வாழ் யுகவித்தாக ஆக வந்தவன். அனுபவமானிக்கு ஒரு தந்ததும் வேதங்களாக அறிவிப்புகள் அனந்தம் தந்ததும் இதற்குத்தான். இவற்றையெல்லாம் அறிவித்து இவனை எப்படி அதோகதிக்கு போகாமல் திருப்பி நித்தியங்களாகவே நாம் வந்தோம். இந்த வசந்தத்தை கைநெல்லும் போட்டுகிறனே போகிற எல்லையை எடுத்து சொல்லி கடைசியாக கூட அழிந்து விடுவோம் என்று நினைக்கிறோம். தானே அவங்க வந்து நம்மள வந்து பரிசுத்தப்படுத்த இருக்கணும்னா நம்ம வந்து குருகுரான விரோத தேடும் போது அவங்களே வந்து அந்த உலகத்துல வந்து நமக்காக நம்ம கண்ணுக்கு தெரியல எப்படியாவது யார் மூலமாவது நம்மளுக்கு அந்த இரவு நம்மளுக்கு காமிச்சு கொடுக்குறாங்க. அவர்கிட்ட தான் அந்த ஜீவமானிக்கு இருந்தது. அந்த ஜீவமானிக்கு தான் அறிவு மாணிக்கம். அதுதான் நம்ம அந்த அறிவு மாணிக்கத்தை நாம திருக்கும் போதுதான் அவங்க வந்து அவருடைய வயிற உடலை திருக்கும் போதுதான் நம்மளுக்கு வந்து மாம்ச வாழை நம்ம கிட்ட வராது. அதுக்கு வந்து பெருமான அவர்களுடைய வார்த்தைகள் நம்ம உள்ளத்துக்கு சேர்ந்து சேரணம் ஆகி ரத்தத்தில் போய் கலந்து விட வேண்டும். அதுதான் நம்ம பாவனைகளை சந்தெடுக்கிறது. அதுவே அறிவு மாணிக்கமா ஆகுது. அதுக்குதான் வந்து ஆற்றல் பெருகிறோம். அதுதான் நாம் இரும்பு போல இருந்தோம். அது பரிந்து பொருளா மாறி அந்த மாயை இருக்கிறது. அதுக்கு மட்டும் மாறியதே அது தேவைச்சு. அது மாதிரியே நெருங்கிய ஆசான் பின்னே ஒதுக்க முடியாத ஊசி முறையை வாசல் பாய்ந்து ஓமுடித்த பட்டணத்தில் ஒதுக்கி சென்று இருக்காமல் மனவெறிக்கு மென்றாயானால் வேதாந்த திசையாக வெளியும் போகும். விருப்பமுடன் மனமோடு ஒளிந்தாயாது இல்லாமல் போவதில்லை மெய்ஞானம். இந்த மெய்ஞானம் செல்வது எளிமையான வழி. நம்ம மன வழியில் போகாமல் ஆசான வழியே பின்பற்றி போவோம்னா அந்த மாணிக்கத்தை அருவ மாணிக்கத்தை நம்ம ஜீவனை பதிச்சு நம்மளே அழியாத சொதனை தொகுத்து அவங்க வந்து புல்வாடிக்குதான் தேவமானம் வீசும் உடலாக நம்மளை மாற்றுகிறார்கள். நம்ம ஜீவ மாணிக்கமாக நம்ம உயிரை ஜீவனாக அணுவு மாணிக்கமாக ஜீவ மாணிக்கமாக ஆக்குகிறார்கள். இது நம்ம மூலமாக உணர்த்துக் கொண்டே என்று கூறி வெற்றி செய்வது மீண்டும் தொடரும். நமஸ்காரம் அக்கா. ஜீவ சகோதரி சாலை கன்னியம்மா அக்கா அவர்கள்.
ஒளி வாடைக்கு வருமான்றது நம்ம தெய்வ பெருமான் அவர்கள் நமக்கு ஒரு பாடலையும் கொடுக்குறாங்க. எந்தை சுக்கிலாம்பர நாட்டில் வாழும் நாளில் எடுத்தெறியதோடு இறப்பை வீழ்ந்து அந்த அறைதனில் அழிந்தது அனந்தானந்தம். அயல் காற்று நெருக்கும் துருது அவஸ்தையாலே நொந்துகனும் அது ஓடி லட்சம் நெடுங்காலம் கருவறையில் என்னை காத்து தொந்தியில் மலர் தொடர் கடத்தி தொடர்ந்து நின்ற எம்மானை தொழுதல் செய்வார். நம்மளை தொடர்ந்து நம்ம எம்பெருமான நம்மளை தொடர்ந்து இருக்காங்க. எந்த நேரம் அந்த சிக்கலாம நாட்டிலிருந்தே நம்மளை தொடர்ந்து நம்ம கூடவே இருக்காங்க. அப்ப அவங்கள தொடர்ந்து நம்ம என்னாலும் அவங்கள வணங்கிக்கிட்டு இருந்தோம்னா மாமிசை வாடையாகப்பட்டது நம்ம மேல் படாம தெய்வம் நம்மளை காத்து அருள் புரிஞ்சு அவங்களுடைய தவத்திலிருந்து நமக்கும் நமக்கு கொண்டு போய் அங்க சேர்ப்பார்கள் என்று நமது பேருரை. ஒரு நமஸ்காரம்க்கா. ஜீவ சகோதரி சாலை மேகலா அக்கா அவர்கள். எல்லா மனிதர்களும் ஏற்றத்தாழ்வு வித்தியாசம் இல்லாமல் நித்திய நன்மை அடைய வேண்டும் என்ற இறைவனின் பெருங்கருணை பேரருள் எண்ணத்தினை கொண்டு தாவுடைய நேரத்தில் மரளி கை தேண்டா வைரமணி தேகம் எடுக்கும் அந்த நித்திய நன்மை அடைய வேண்டும் என அதை திட்டமாக அறிவித்து செயல் நிறுவனையோடு பழக்கி வருவர்களாகிய வேத குலநாதர் கழிக்கே மகுதி என்னும் மூப்புக்கு வெளியே மூச்சோடாதவ வல்லவமுடைய நமது குல தெய்வம் பிரம்மபிரகாசம் இவரிச்சாலை ஆழ்ந்தவர்கள் அவர்களுடைய திருவடியை வணங்கி நமஸ்கரித்து சமைத்து நமஸ்காரத்தை சொல்லி இன்னைக்கு அக்கா நமக்கு எடுத்து வழங்கி அந்த வேத முத்துக்களை விளங்கி எடுத்து நான் பகிக்கிறேமா. நமஸ்காரம் அக்காவுக்கு நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம வீர முத்துக்களிலிருந்து திருவாக்கியம் நான்கு தொடர்ச்சியாக உள்ள அக்கா எடுத்து பங்கிட்டாங்க. அதாவது மாமிச உள்வாடைக்கு வராது, மாமிச வாடைக்கு தான் வரும். அப்ப நம்முடைய ஜீவனும் நம்முடைய கையகத்தில் ஆகும் போதுதான் நமக்கு அந்த ஜீவமனம் பிறகு அந்த ஜீவமனம் கவலக்கூடிய உடலுடைய அந்த ஜீவ பிறப்பை பெருக்கக்கூடியவர்களாக நம்மள தெய்வம் ஆகுறாங்க. அப்ப அந்த யமனனுவா செயல் என்ன நடக்குது? அந்த யமனனுவா செயல், அந்த பரவமத செயல், அந்த பிடி மூப்பு சாக்காடு அல்லாத அந்த தேவ பிறப்பை நம்மளை எல்லாம் பிறக்க வைக்கக்கூடிய அந்த செயல் எங்கே நடக்குது? அதை நம்ம தேடி பார்க்க வேண்டாமா? அதிசயத்தெல்லாம் அதிசயமா பார்க்கக்கூடிய மனிதர்கள் நம்ம இவ்வளவு பெரிய அதிசயத்தை நம்மளை எல்லாம் வெறும் கல்லாக ஒட்டாச்சியாக நம்மளை எல்லாம் தங்கமாக ஆக்கக்கூடிய தொட்டவுடன் தூளம் தங்கமாக ஆக்கக்கூடிய ஒரு செயல் நடக்கிறது. அந்த செயல் எங்க நடக்கிறது அப்படின்னு நம்ம தேடி பார்க்க வேண்டாமா? அப்போ நம்ம அதை தேடி பார்க்கிறோம். நம்ம நம்மளுக்கு தெய்வம் இல்லையா அந்த ஆறாவது மாணிக்கமாகிய அந்த அறிவு பிறப்பாகி அந்த மாணிக்கத்தை வச்சு நம்ம தேடி பார்த்து ஒரு சதீசாவுடைய கையெழுத்துல ஆகும் போதுதான் நமக்கு அந்த எண்ணங்கள் நம்ம மனசுக்குள்ள உதயமாகி அந்த திரு எல்லை அடையக்கூடிய அந்த ஒரு வசன காலத்தை நம்ம உருவாக்கி அருளி இருக்கிறாங்க. அப்ப நம்ம இப்ப பிறந்த தேகம் நம்மளுடைய வினைகளால் நம்ம செய்த வினைகளால் பிறந்த ஒரு அசுத்த தேகமாக இருக்குது. அப்ப இந்த பிறந்த அதாவது அது ஒரு வெறியினால் பிறந்த பிறப்பு, அதிவழிந்த அந்த தண்ணீரால பிறந்தது. இது ஒரு அதாவது அடிப்பிறப்பு. அதாவது அந்த பிறப்புல இருந்து நம்ம ஒரு தேவ பிறப்பு அடையணும். அப்ப தேவ பிறப்பு அடையணும் அப்படின்னு சொன்னா நம்ம தெய்வம் அவங்களுடைய அருளாலேயே அவங்க தாழ் வணங்கி அவங்களால நம்ம ஒரு தேவ பிறப்பு பிறக்கணும். அந்த தேவ பிறப்புல அந்த தேவ மனம் கமலும் பிறப்பு நம்மளுடைய தெய்வம் அவங்களுடைய கருணையாலதான் நம்ம அந்த நம்ம பிறக்கப்படுறோம். அப்போ நாம அந்த தேவ பிறப்பு அடையணும். அப்போ இந்த நரபிறப்பு வேறே அந்த தேவ பிறப்பு வேற அப்படிங்கிற எண்ணம் நமக்கு தோன்றணும். நம்ம தெய்வத்தினுடைய கையெழுத்து ஆகணும். அப்போதான் நம்மளுக்கு அந்த ஐஸ்வர்யம் கிடைக்கும், அந்த அறிவு பிறக்கும். அப்போ நம்ம தெய்வத்தினுடைய அந்த எண்ணம் நமக்கு வந்தாலே போதும், அந்த பிரபஞ்சமானது நமக்கு அந்த எண்ணத்தின்படியாக நம்ம ஆக்கிவிடும். அப்ப எப்படி நம்ம பெருமாள் அவங்க வாடி வெத்துழைத்து வருத்திருந்த காலத்துல அவங்க குரு பெருமான் அவங்கள சந்தித்து அவங்க கேட்ட கேள்வினாவுக்குள்ள அப்படியே அளிக்கிறாலும் அவங்கள தன்னுடைய மகவாக நாம் தேடி வந்த அந்த தெய்வ மகவாக அவங்க இருந்ததை எப்படி அடையாளம் கண்டு கொண்டாங்களோ அது போலவே நமக்கும் அந்த மெய்ஞான இச்சை இருந்தா நம்ம எவ்வளவு பெரிய கூட்டத்துக்குள்ளே இருந்தாலும் நம்ம தெய்வம் நம்மளை கை போட்டு நம்மளை அழைத்து
இருத்தி நம்மளுக்கு அந்த எவ்வளவா பரிசுபத்தை நம்மளுக்கு தருவதற்காக, அந்த தேவ மனம் கவலும் தேவ பிறப்பு தருவதற்காக நம்மளை அடையாளம் கொண்டு அந்த எடுத்து அவங்க அருள் பாதித்து நம்மளை எல்லாம் அந்த தேவ பிறப்ப வைக்கிறாங்க அப்படின்னு நம்ம அங்க சொன்னாங்க. அதுக்கு ராமாயணத்துல வந்து அந்த அரங்கியல் கூட்டத்திலவே சீதை இருந்தாலும் ராமன் அனுமன் தான் ஒரு அடையாளம் கண்டுகொண்டு ராமனிடத்தில் போய் கண்டேன் சீதையை கண்களால், கண்டேன் அப்படின்னாலே கண்களால் காண முடியும். ஆனா கண்களால் அப்படின்னு சொல்லி இருக்கும் போது அவர் ராமனுடைய அந்த கண்கள்ல எந்த ஒரு சோகம் தெரிந்ததோ அதே புரிய வச்சு அதே புரிய அந்த சீதையினுடைய கண்களில் தெரிவதை கண்டு அவங்க அடையாளம் கண்டு அந்த அரங்கியல் கூட்டத்திலே அவங்க அடையாளம் கண்டு கொண்டாங்க. அதே போல நாமளும் இந்த நரப்பிறப்புகளிடையே சாமியபுரத்துக்குள்ள இருந்தாலும் நமக்கு அந்த தெய்வத்தை நம்ம தெய்வத்தை அடையணும், நம்ம தெய்வத்துடைய அந்த திருவாக்கு செய்யணும், அந்த திருவுணவு தினமும் நம்ம பருகணும் அப்படிங்கிற அந்த ஈச்சை இருந்தாலே நம்ம தெய்வம் நம்மளை கை போட்டு அழைத்து கொண்டு சென்று நமக்கு அந்த தெய்வ பிறப்பை தருவதற்காக காத்து கொண்டு இருக்கிறாங்க. அப்ப நம்ம தெய்வத்தை வந்து அவங்களுடைய குருபெருமான் வள்ளல்பிரானுக்கு அப்புறம் 29 ஆண்டுகள் கழித்து வந்து இவங்கதான் நம்மளுடைய திருமகோ அப்படின்னு சொல்லி எப்படி அவங்களை அறிந்து இந்த உலகத்துல இருந்து அவங்களை பேசி அழைத்து கொண்டு போய் அவங்களை வந்து அந்த வலுப்படியாக பற்றி கொண்டு போய் யாரும் காணாதவண்ணம் மூடி மறைத்து அந்த அகிலவனம் கூட்டி சென்று அந்த காடு வனாந்திரத்திலே கூட்டிட்டு போய் அந்த தேவ காரமான திட்டப்படி வளர்த்து அவங்க வந்து அந்த தவத்துல ஏற்றி படர்ந்தேறி அந்த மாமனம் கவலை அந்த மாமனத்தார், அதாவது அந்த தெய்வ மனம் கவலம் அந்த மாமனத்தை எப்படி நம்மளுடைய தெய்வத்துக்கு அந்த தெய்வீக மதி மாமனம் வரும்படி அந்த தவயத்துல ஏற்றி ஏறுவாக்குனாங்களோ அது போல நம்மையும் நம்ம தெய்வம் நம்மளுடைய அந்த எண்ணம் இருந்தாலே போதும், நம்மளையும் நம்ம தெய்வம் அந்த தெய்வ பிறக்க வைத்து நமக்கும் அந்த தெய்வ மனம் வீசக்கூடிய அந்த மாமன உடலை தேகத்தை நமக்கு நம்ம தெய்வம் வழங்க காத்துக்கொண்டே இருக்கிறாங்க. அப்போ நம்மளை வந்து நம்ம தெய்வம் அந்த பிறப்புல வந்து அதாவது அதுக்கு ஒரு ஓமை இருந்து ஒரு குட்டியை எடுத்து தாயத்தை எப்படி மற்ற விலங்குல இருந்து அதை காவாந்து பண்ணி காப்பாற்றி கூட்டிட்டு போகுதோ அது போல நம்ம தெய்வம் அவங்களையும் அவங்க பொறுப்பெருமான் அவங்க இந்த உலக சாமியை கொடுத்துக்கிறையே அவங்களை வந்து பாதுகாத்து அந்த தெய்வீக மாமனத்தை நம்ம தெய்வத்துக்கு அந்த தவத்தின் மூலமாக தவ பலத்தின் மூலமாக அவங்களுக்கு ஏற்றி அவங்களை வந்து ஏறுவாக்கி அந்த மாமனம் கவலம் வீசக்கூடிய தெய்வ மனம் கவலம் கூடிய வாசமுடைய அந்த திருமையை உடையவர்களாக ஆக்கி அவங்களுக்கு அந்த மெய்ப்பொருளை அந்த மெய்மை நிதியை அவங்களுக்கு அருளினார்கள். அது போல நம்ம தெய்வம் நம்மளுடைய தெய்வமும் நம்மளை வந்து அப்படிப்பட்ட அந்த மாசு அடராத அந்த ரத்த குழால் வாடை இல்லாத ஒரு தனித்த யோகிகளை பிறக்க வைக்கிறதுக்காக நம்மளுக்கு ஒரு தனித்த யோகிய அந்த தேவ பிறகு மட்டும் அனுப்பிச்சிருக்காங்க. அது மாசு மதுவற்ற யோகியாக இருக்குது. அது வந்து அதுல வந்து அலைவர்கள் துளி கூட வந்து ஒட்டாது. அதன் அழகோ இனிக்கிற அழகாக இருக்கும், மனத்திற அழகாக இருக்கும், அந்த வாடிக்க மனம் வீசுகின்ற ஒளி வீசுகின்ற மனம் தேவ யோகியாக இருக்கும். அப்போ அந்த உலகத்தாரது மாணிக்கம்னு சொல்றது வந்து பேரொழி வீசக்கூடிய வைரத்தை போல கோடி மடங்கு பேரொழி வீசக்கூடியதாக இருந்தாலும் அது அந்த ஜீவ மாணிக்கத்துக்கு முன்னால அதை வந்து நம்ம ஒப்பிட முடியாது. அது வந்து ஓமைக்காக தான் மாணிக்கம்னு சொல்லி வச்சாங்க. அந்த ஜீவ மாணிக்கம் வந்து நமக்கு மணக்கிற மனம் மாணிக்கமாகவும் இனிக்கிற மாணிக்கமாகவும் இருக்கும். அதுல ஒரு துளி எடுத்து நீட்டினால் கூட அது செவியை பிளந்து தெரியும். அதோட இணைப்போ உலக இனிப்புகள் எல்லாம் வைத்து பார்க்கும் கோடியில ஒரு படகு கூட அந்த இனிப்போட ஒப்பிட முடியாது. அப்போ அந்த பேரொழியும் பெருமித அழகும் அந்த வந்தனை கொட்டாத பெரும் பரப்பும் நம்மளுக்கு தெரியும். நம்ம செய்த ஈரச்செயலால் நமக்கு தெரியாம இருக்கிறதுனால நம்ம தெய்வம் நம்மளை எல்லாம் அரவணைத்து நம்மளை எல்லாம் அந்த சிவமாணிக்க பரிசுத்தத்தின் படியை ஒட்ட வைத்து வளர்த்து நம்மளை எல்லாம் அந்த பெருநிலைகளுக்கு எல்லாம் எட்டும்படி நம்மளை எல்லாம் தூக்கி வாரிய தூக்கி பாதித்து கொள்ளக்கூடிய அந்த தெய்வ பிறப்பை அளிக்கக்கூடிய நம்மளுடைய கருணை உள்ளமாக நம்ம தெய்வம் இருந்து நம்மளை எல்லாம் வெறும் ஒட்டாட்சியாக இருந்த ஒரு கல்லிலும் கீழானவர்களாக இருந்த நம்மளை எல்லாம் தங்கமாக மாற்றக்கூடிய அந்த உன்னத செயல நமக்காக நம்ம தெய்வம் அழைத்து கொண்டே இருக்கிறாங்க. அப்போ நம்ம தங்கமாக ஆக்குதல் அப்படின்னா ஒரு கல்ல வந்து தங்கமாக ஆக்குதல் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய ஒரு அரிய பெரிய செயலாக இருக்கும். தங்கமாக்குறது அப்படின்னு சொன்னா முக்கியமானது எது நமக்கு அறிவு தான். அந்த அறிவை பிரகாசிக்க செய்வது. அப்போ காலமெல்லாம் ஒரு இடமான அடிமையாக இருந்த ஒருவன் கைகட்டி சேவை செய்து கொண்டிருந்தவன் நம்ம தெய்வத்தினுடைய திருவடியை அடைத்து நம்மளுடைய அவங்களுடைய அந்த கைலாயத்திற்கு வந்து அவங்களுடைய அந்த காத்து படித்ததுனால அந்த மெய்க்கல்வியை அந்த சாகா கல்வியை படித்ததுனால அவருடைய வாக்குல வந்து ஒரு புது மனம் வீச ஆரம்பிக்கிறது. அந்த எஜமானனே துக்கும் அடிக்கும்படி பேச ஆரம்பிக்கிறான். நம்மகிட்ட கையேந்தி நின்று நான்
திருநீர் கொடுத்தால் வாங்கி பூசிக்கிறோம். இப்பொழுது நம்மளையே நம்ம உயிர் பிச்சு கொண்டு போயிற அளவுக்கு கேள்வி கேட்கிறானே அப்படின்னு அந்த எஜமானே அசந்து போகக்கூடிய அளவிற்கு அவருடைய நாவிலே வந்து அந்த புதுமணம் பூக்க வைத்து நம்மளெல்லாம் கல்லாக நம்மளெல்லாம் தங்கமாக ஆக்கியவர்கள் நம்மளுடைய தெய்வம். அவங்களுடைய கையகத்தில் ஆனதாலதான் நம்ம அவருடைய தங்கமாக மாறக்கூடியவராக இருக்கிறோம். அப்ப அந்த மதி செல்வத்தை நம்ம தலையில அவ்வளவு பெருக்கமாக ஏற்றி நம்மளெல்லாம் அந்த மதி செல்வர்களாக ஆக்கக்கூடிய தெய்வமாக நம்மளுக்கு இந்த வசந்த காலத்துல கிடைச்சிருக்கிறாங்க. அப்போ திருமூலர் கூட அந்த கருத்த இரும்பே கனமது ஆனால் மறித்த இரும்பாக வகையாது போல குறித்தான்றே குருவருள் பெற்றால் மறித்த பிறவியில் வந்து அணுகானே. அப்ப எப்படி நம்ம வந்து அந்த இரும்பு வந்து தங்கமாக மாறினது கூட திரும்பி இரும்பாக மாறாதோ அது போல நாமும் நம்மளுடைய தெய்வ அவங்களுடைய திரு கருணையினால அந்த தெய்வ பிறப்பு என்னுடைய தன்மையினால என்னுடைய இறக்கத்தினால உன்னை வந்து ஒரு உன்னத பிறப்பில் ஆக்கி வச்சிருக்கிறோம். அந்த எண்ணத்தோடு சதா அந்த எண்ணத்தின் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு நம்ம தெய்வம் அருள் இருக்கிறது போல நாமும் அந்த தெய்வ பிறப்பு பிறந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய தெய்வ அருளால பிறந்ததை போல திரும்பவும் நம்ம அந்த புலால் வாடை வீசக்கூடிய அந்த அடிபிறப்புக்கு வந்துவிடக் கூடாது அப்படி நம்ம தெய்வம் அப்படி வரவும் விட மாட்டாங்க. அவங்களுடைய அந்த கையகத்தில் ஆக்கி நம்மளை எல்லாம் அந்த தெய்வ பிறப்பு பிறக்க வைத்து நம்ம பெருமாள் திரும்பவும் நம்ம அந்த பிறவியாகி இதுக்குள் நுழைய விட மாட்டாங்க. அப்படி அவ்வளவு கருணையுள்ள படைத்த நம்ம தெய்வம் நமக்கு கிடைச்சிருக்காங்க. அப்போ நம்ம இந்த நாட்டை பிறப்பு தெய்வ பிறப்பு வந்துட்டு திரும்பியும் அந்த பிறவிக்கு போகிறதுக்கு நம்ம எண்ணக்கூடாது. நம்ம வந்து ஒரு அடிப்பிறப்புலதான் நம்ம பிறந்தோம். பெரியால அறிவிடத்துல அவலட்சமாக பிறந்தோம். பிறகு வளர்ந்து ஒரு அறிவுடைய ஒரு உச்சத்திற்கு வந்துட்டோம். வேதங்களை ஆராயும் சக்தியும் நம்மளுடைய தெய்வம் அவங்க மூலமாக நமக்கு கிடைச்சிருக்குது. நாம இருந்த அந்த அடித்தை விட நம்ம தெய்வம் அவங்களுடைய கருணையினால திருத்தி மாற்றி அப்ப அந்த நித்திய தேகத்துல நம்ம எல்லாம் நுழைவதற்கு பழக்கி தாவரமும் செத்து பழக வேண்டும் அப்படிங்கிற சன்மார்க்கத்தை நமக்கு சொல்லிக் கொடுத்து அந்த ஜீவ தேகத்தை நமக்கு காட்டி தந்து நம்மளை பெரியவெல்லாம் பெற வைத்து அந்த ஜீவ தேகத்துல நாள்தோறும் நுழையக்கூடியவராக நம்மளெல்லாம் அந்த சன்மார்க்கத்தை பழகக்கூடியவராக நம்மளெல்லாம் நம்ம தெய்வம் ஆக்கி வச்சிருக்கிறாங்க. அப்படி நம்ம அந்த பிரம்மனிஷ்டத்தை நம்ம அந்த பிரம்ம வித்தியை கற்று கொண்டதுக்கு பிறகு நாம் திரும்பவும் அந்த இனப்பிரியாகி அந்த பிறவி பிடிங்கிற அந்த இதுக்கு நம்ம திரும்பவும் போகக்கூடாது. நம்ம தெய்வத்துடைய கையகத்துல அவங்களுடைய குழந்தையாகத்தான் இருக்கணும். அப்போ அப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த மும்மலங்களும் இருக்கும் வரைக்கும் நம்மளுக்கு இந்த மாமிச வாடை நீங்காது. அப்போ அந்த குரு பெருமானுடைய பரிசா அவங்களுடைய திருவாக்கு நம்ம காதுல போகும்போதுதான் அந்த திருமணமும் நம்மளுக்கு தீண்டு நமக்கு தெய்வ மனம் பிறக்குது. அப்போ நம்ம தெய்வம் நமக்கு நாம் பிறக்கும் போதே அந்த பிறவி பிணியாகி அந்த எவன் வந்து நம்ம தலையில நம்மளை வந்து அடிப்பதற்காக நம்மளை கெட்டு காத்துட்டு இருக்கான். அப்ப அந்த பிறவி பிணி நீக்கக்கூடிய ஒரு மாமருந்து நம்ம தெய்வம் அவங்க திருக்கையில இருக்குது. அதனை தரத்தான் நம்மளை நோக்கி வருகின்றாங்க. அதை வேண்டாம் என்று ஓடுற வந்து நம்ம பைத்தியமாக இருக்கக்கூடாது. அவங்களுடைய பிள்ளைகளாக இருந்து அந்த ஜீவ பண்டிதராக வந்து நம்ம பிறவியை போக்க வந்து நம்ம பெருமாள் நம்மளெல்லாம் அந்த அழியா தன்மையில மாற்றி அந்த தேவ பிறப்புல அந்த உன்னத பிறப்புல மாற்றி அவரவர் மதத்தையும் உன்னதத்தையும் அறிவித்து அதில் இருக்க செய்ய போகின்ற அவரவர் மதத்தின் உன்னதத்தை நமக்கு தெரிவித்து அதிலேயே நம்ம இருக்க வைத்த நம்மளெல்லாம் தெய்வ பிறப்புகளாக மாற்ற வந்திருக்கின்ற நம்ம தெய்வத்தினுடைய திருக்கதை தெரிவித்து இந்த வசந்த காலத்தில் வந்திருக்க நாம் தினமும் அதை நினைத்து நம்ம மனசுல அந்த மகிழ்ச்சி பூரிப்பு இருக்கணும். அப்போ நமக்கு அந்த ஆதி பிரம்மமே உருவெடுத்து வந்து நம்மளுடைய குலதெய்வமாக வந்து நம்மளுடைய அந்த முதல்ல அந்த பிரம்மாக வந்ததுக்கு அக்கா ஒரு கதை சொன்னாங்க. அப்போ வந்து அந்த ராஜா வந்து விருதுகிறப்ப யாருமே ராஜாக்கெல்லாம் வரல அப்படின்னு சொல்லி அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாம் விருந்து அடைக்கிற போல நம்ம பெருமாள் அவங்க வந்து அதாவது அறுப்பு காலம் முடிந்து விட்டது, இனி அறுப்பு காலம் வராது, அடுத்த நாட்டில் விட்டு வேண்டுவேன் அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய தெந்தமிழையும் அந்த வலையை வீசி கையில் அகப்பட்டது எல்லாம் அந்த மெய்வெளி கோடைகளை வந்து நம்மளை எல்லாம் வாரி அடைத்து கொண்டவர்களாக நம்ம தெய்வம் எல்லாத்தையும் அரவணைத்து நம்மளெல்லாம் அந்த மெய்வெளி கோடையில போட்டு இந்த மெய்வெளி நாட்டில் கொண்டாந்து போட்டிருக்காங்க. அந்த வெயிலிருந்து நமக்கு அவ்வாறு நமக்கு வந்து அந்த எத்தனையோ தூதர்களை அனுப்பியும் திவந்தோறும் அனுப்பிக்கொண்டே இருக்காங்க. ஆனா மக்கள் அவங்களை எல்லாம் கவனிக்காம தீட்டி கழிச்சு அவங்களுக்கு இதுக்கு இடமும் கொடுக்காம துரத்தி அடிக்கிறாங்க. எத்தனையோ வந்து அந்த தெம்மொழிகள் எல்லாம் அவங்க அதாவது காது கொள்ள முடியாத அளவுக்கு கொள்ளலாம் கொடுமைகளை இழைக்க மக்களாக இருக்கிறாங்க. இதை பார்த்துதான் நம்ம தெய்வமே அந்த ஈசனே அந்த பிரம்மமே திருவுருவம் கொண்டு வந்து திருவுருவம் எடுத்து வந்து நமக்கு வந்திருக்கின்ற இந்த வசந்த காலத்தில் இருக்கக்கூடிய நம்ம தான் அந்த அவங்களுடைய திருவாய் அமுதை அந்த ஆழவமை தினமும் பழகி கொண்டிருக்கின்ற தெய்வ மக்களாக இருக்கிறோம். இனிமேல் வருவர்களுக்கும் இந்த ஊற்றத்துக்கு நம்ம தெய்வம் வாருங்கோ என்று தினமும் திருக்குறள் அழைப்பு கொடுத்து நம்மளெல்லாம் அழைத்து கொண்டே இருக்கிறாங்க. அப்போ நாமளும் அந்த வலைப்பட்ட அந்த தெய்வத்தின் தொழுவத்தில் அழைக்கப்பட்டவர்களாக நாம் தினமும் நம்ம தெய்வத்தினுடைய
அவங்களுடைய அந்த திருச்செயலை எண்ணி எண்ணி பேசக்கூடிய அப்படி உள்ள முருகி கண்ணீர் மழுக பேசக்கூடிய அந்த தேவமன கமலும் உடல் எடுத்தவர்களாக இருக்கணும். அந்த செயல் எங்க நடக்குது, அந்த யமனதா செயல் எங்க நடக்குதுன்னு தேடி பார்த்தா அது எங்க நடக்குது, அந்த தேவமன கமலும் மனம் வீட்டுக்குள்ளே திருச்செயலை செய்யக்கூடியவர்கள் எங்க வந்திருக்கிறாங்க. இதோ இதை உத்தியோகன காணகத்திலே ஊரான ஊர் பயிரிட்டும் ஊராகி நம்ம மெய்வெளித்தாலையில இந்த ஊரோ கைலாயத்திலே வந்து அவங்க நம்மளுக்கெல்லாம் அந்த அமுதை அந்த தேவ அமுதை அளித்து நம்மளையெல்லாம் இந்த சீன பிறப்பிலிருந்து தேவ பிறப்புகளாக ஆக்கி நம்மளையெல்லாம் அந்த பேரின்ப நாட்டிற்கு அழைத்து செல்லக்கூடிய பெருமாள் நம்மளுடைய மெய்வெளித்தாலையில வந்து நம்மளுக்கெல்லாம் அந்த திரு அமுதத்தை வாரி வாரி வழங்கி கொண்டே இருக்கிறார்கள். நாமும் அவர்களுடைய கையை சிக்கிய பாக்கியவான்களாக தினமும் அந்த அருளமத்தை விட்டு அந்த தெய்வ உணவை பருகி அந்த தெய்வ பிறப்பை அடையணும் அப்படிங்கிறத விளங்கி கொண்டேமா. நமஸ்காரமா. ஜீவ சகோதரி சாலை தாரா தேவி அவர்கள். பிரகாச மெய்வெளிச்சாலை ஆண்டவர்கள் திருவடிகளுக்கு நமஸ்காரங்கள். இன்னைக்கு அக்கா வந்து எமன் படரடிப்படி கூறல இருந்து 4வது வாக்கியத்தின் தொடர்ச்சி வந்து நமக்கு எடுத்து அருமையா நமக்கு விளக்கி வச்சிருக்காங்க தெய்வம் அவங்க திரு வேதத்திலிருந்து. மாமிச வாடை புல்வாடை, அதாவது நம்ம உடம்பு வந்து மாமிச வாடையா இருந்தா அந்த புலிக்கு வந்து நம்மள இரையாக்கி ஆயிடுவோம். ஆனா நம்ம தேகத்தை வந்து, அதாவது நாம வந்து ஒரு தாயின் கருவறையில வந்து பிறந்து வந்த தேகம் வந்து அது வந்து நாற்று உடல், அது அந்த உடல். ஆனா இந்த தேகத்தை மாத்தி வைக்கணும். அப்படி மாத்தி வைக்கிறவங்க அவங்க நம்ம மேல இறக்கப்பட்டு அந்த சக்தியுடைய அவங்க நம்ம தெய்வத்தால மட்டும்தான் அந்த மாமிச தேகத்தை வந்து புல்வாடை வீசுற தேகமா மாத்தி வைக்க முடியும். அவங்களோட திரு ஆலவாயில இருந்து அவங்க பேசுற அவங்க சொன்ன அத்தனை வேதங்களையும் வார்த்தைகளையும் நாம வந்து நம்மளோட அந்த செவியை கொடுத்து கேட்கிறப்ப மட்டும்தான் இந்த மாமிச வாடை வந்து புல்வாடையா மாத்த முடியும் அப்படின்ற அந்த வாக்கியத்துல இருந்து இன்னைக்கு நான் வந்து தெரிந்து கொண்டேன். இந்த நாற்று பிறப்பு வந்து வெறியினால் ஆறுது. ஆனா அறிவு பிறப்பு வந்து ஒரு தேவ கோமானோட கையகத்துல நாம அவங்க கையில சிக்கி கொள்ளும் போது மட்டுமே தான் அவங்க கிட்ட அடைக்கலம் ஆகும் மட்டுமே தான் நமக்கு அந்த அறிவு பிறப்பு வந்து நமக்கு கிடைக்குது. அந்த அறிவு தேவமன பிறப்பாவும் இருக்குது. ஒரு நாற்று அடிக்கிற தேகம் வந்து நமக்கு மனம் அடிக்கிற தேகமா நம்ம தெய்வம் வந்து மாற்றி கொடுக்குறாங்க. அவங்களையே நம்ம நினைச்சிட்டு இருக்கப்ப, அவங்களையே சிந்திச்சுட்டு இருக்கப்ப அது மாதிரி இந்த கலியன் கழிச்சி கூட்டத்துல, இந்த சாம்பினம் கூட்டத்துல வந்து நம்ம தெய்வங்கள் வந்து அவங்க ஒரு தாய் வயிற்றுல பிறந்து, ஆனா அவங்க வந்து இந்த சுத்திகரிக்கப்பட்டுதான் வராங்க அவங்களோட வினையெல்லாம். அந்த மாதிரி அவங்க மட்டும்தான் அவங்களுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி வினையெல்லாம் கழிக்கப்பட்டு அவங்க பிறந்து வராங்க. அப்படி பிறந்து வந்தவன் அவங்கள வந்து பாட்டையர் வந்து நம்ம வள்ளல் பிரான் அவங்க சொன்ன மாதிரி வள்ளல் பிரானுக்கு அப்புறம் வந்து அக்கா இன்னைக்கு சொன்னாங்க, அதுக்கப்புறம் யாருமே பார்த்துக்க மாட்டாங்களா பாட்டையார் அவங்க. ஆனா நம்ம தெய்வத்துக்கிட்ட மட்டும்தான் அவங்களோட மெய் சுமையை மதி சுமையை வந்து எடுத்து வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்கள கண்ட உடனே பார்த்த உடனே அதுக்கு அக்கா கதை சொன்னாங்க ராமாயணத்துல இருந்து. எப்படி ஹனுமார் வந்து சீதை, இவங்கதான் சீதான்னு தெரியாது, ஆனா அவங்களோட குணத்தை வச்சு அவங்க வந்து அவங்களோட பொறுமை, அவங்களோட கற்பு திறன் அதெல்லாம் வச்சு அவங்களை கண்டு அவங்கள்ட்ட கணையாளியை வாங்கிட்டு ராமர் கிட்ட போயிட்டு இதுதான் ராமர் எதிர்பார்ப்பார் பாத்தியா அப்படின்றத எதிர்பார்ப்பாரு. போன உடனே நான் பார்த்துட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம பாட்டையார் அவங்க வந்து நம்ம தெய்வத்தை பார்த்த உடனே அவங்களை அடையாளம் கண்டுபிடிச்சு அவங்களுக்கு அன்னைக்கு அவங்களோட மதிசுமையும் மெய் சுமையும் அவங்க கிட்ட இறக்கி வச்சு அவங்களால மட்டும்தான் வந்து எல்லாருக்குமே இந்த உலகத்துல இருக்க அத்தனை ஜீவன் ஒய்யறதுக்கு வந்து அவங்களால மட்டும்தான் அந்த வாக்கு வல்லமை இருக்கு, அவங்கதான் வாக்மி அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஏகப்பட்ட தவங்கள் வச்சு நிறைய பேர் சோதனைகள்லாம் வச்சு நம்ம தெய்வங்களுக்கு வந்து அந்த கில்லாமன்றதை பெற்று அந்த இதுக்கு முன்னாடி தத்தம் எல்லா உடல் பொருளாவே தத்தம் செய்யணும் அதெல்லாம் அந்த சட்டத்தை எல்லாம் உடைச்சி அவங்க வந்து கில்நாம் சன்னதம் வந்து நமக்காக அவ்வளவு பாடுபட்டு பெற்று என்ன சொல்றாங்க, எனக்கு பசிச்சுதுன்னா இன்னைக்கு ஒரு வாக்கியத்துல படிச்சோம், பசிச்சுதுன்னா நான் யார்ட்டையும் போய் கேட்கல, அந்த கள்ளி செடியை வந்து சீவி அதுல இருக்க அந்த சதையை எடுத்து அதை அலசி அதை தான் சாப்பிட்டேன். அந்த சீவனை அந்த கத்தி கூட பிறை வடிவில வளைஞ்சு போச்சு,
அப்படின்னு சொல்லி அவ்வளோ பாடு நமக்காக பட்டிருக்காங்க. அப்ப நமக்கு அவங்க வந்து அவங்க அறிவு எப்படி பாட்டையார் வந்து அறிவு மாணிக்கமா அந்த மாதிரி நம்மகிட்டயும் இருக்கிற அந்த அறிவு மாணிக்கத்தை வந்து தெய்வம் வந்து நம்மளை அறிய வைக்கிறாங்க. அவங்களோட அந்த அவங்க சொல்ற அந்த வேதங்கள் இதெல்லாம் கேட்டு கேட்டு நம்ம வந்து தெய்வம் சொல்லி கொடுக்குற அந்த அறிவு வந்து நம்ம வந்து அடைகிறோம். இன்னைக்கு அந்த மாணிக்கம்னா என்ன அப்படின்றதையும் அக்கா இன்னைக்கு தெய்வத்தின் வேதத்தின் என்று சொல்லி கொடுத்தாங்க, எடுத்து கொடுத்தாங்க. மாணிக்கம்னா யாரும் அதை பார்த்து கூட இருக்க மாட்டாங்களாம் தெய்வம் சொல்றாங்க. அது வந்து வைரம் போல கோடி சூரிய ஒளிய கொண்டது அது அதிகமா. ஆனா அதுக்கு வந்து மனமும் கிடையாது. அந்த மாணிக்கத்துக்கு வந்து மனமும் கிடையாது, இனிக்காதான். ஆனா அறிவு மாணிக்கம் வந்து இனிக்கும், அது மணக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து சிவமாணிக்கத்தை வந்து நமக்கு அப்படிப்பட்ட சிவமாணிக்கத்தை நமக்கு நாளும் நமக்கு தெய்வம் வந்து ஊட்டி ஊட்டி நம்மளை வந்து வளர்த்து அந்த யமன் அணுகா பரிசுத்த வேத வாடை வீசும் தேகமாக நம்மளை வந்து தெய்வம் தினம் மாத்தி வச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த உலகத்துல வந்து அந்த கல்லை வந்து தங்கமாக்குற அந்த வீரி பொருள் வந்து கல்லை வந்து தங்கமாக்கு, அந்த கல்லை வந்து தங்கமாக்குறோம்னா இதைதான் சொல்லியிருக்காங்களா? கிடையாது. நம்ம கல்லு போன்ற நம்ம உடலை வந்து இந்த அழிந்து போக இருக்கிற அந்த மாமிச உடலை வந்து நம்ம தெய்வம் வந்து தங்கமா நமக்கு அவங்களோட அந்த பரிசுத்த அந்த வாடியை வந்து நமக்கு கொடுத்து தினம் ஊட்டி வளர்த்து நம்ம தங்கமாக்குறாங்க. அது அந்த சரஸ்வதி லட்சுமி இது சொன்னாங்க அந்த போட்டி. ஏன்னா அது சின்ன வயசுல இருந்து நானும் படத்துல பார்த்திருக்கேன். ஆனா இன்னைக்குதான் வந்து அதோட தாத்பரியம் எனக்கு புரிஞ்சது. படிப்புங்கிறது சரஸ்வதி கொடுத்துட்டாங்கன்னா அதை திரும்ப எடுக்க மாட்டாங்க. ஆனா லட்சுமி சாமி இந்த பணத்தை கொடுப்பாங்க, எடுப்பாங்க. இது நம்ம வாழ்க்கையில பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஆனா நம்ம தெய்வம் கொடுக்குற அந்த சரஸ்வதியா இருந்து நம்ம தெய்வம் கொடுக்குற அந்த அறிவு மாணிக்கத்தை நாம எப்போ பெற்றுட்டோமோ திரும்பவும் அந்த மாமிச வாடை உடலுக்கு நம்ம போக மாட்டோம். அப்படி போகாம இருக்கிறதுக்கு நம்ம எப்பவுமே தெய்வத்தை எண்ணிட்டு சிந்திச்சுக்கிட்டே நம்ம இருக்கணும் அப்படிங்கறது புரிந்து கொண்டே இருக்கலாம். இந்த ராஜா கதை சொன்னீங்க. அவங்க மகனுக்கு பெருசா ரொம்ப படாதூபமா எல்லா விருந்தெல்லாம் ரெடி பண்ணி ராஜாங்கெல்லாம் ஊர்ல இருக்க நாட்டுல எல்லா ராஜாங்களையும் கூப்பிட்டு அவங்களுக்கு எல்லாம் விருந்து கொடுக்கும். அப்ப யாருமே சாப்பிட வராதப்ப அப்ப ராஜா வந்து இருக்கிற ஏழை பிச்சைக்கார எல்லாரையும் கூப்பிட்டு அவங்களுக்கு இதை கொடு அப்படின்னு. யாருமே அந்த ஏழை பிச்சைக்காரெல்லாம் கூப்பிட்டுலாம் விருந்து போட மாட்டாங்க. ஆனா இது எப்படி ஒரு பிச்சையா வந்து ராஜா கொடுத்தாரோ அந்த மாதிரி நம்ம தெய்வம் நமக்கு இது பிச்சையா கொடுத்திருக்காங்க. நமக்கு நாம இதுக்காக எந்த பாடும் படல. அப்படி நம்ம தெய்வம் நமக்கு கொடுத்தத நம்ம தெய்வம் இது வந்து சொல்லியிருக்காங்க, நீ ஒன்னத்தையும் பண்ணல, நான் உனக்கு பிச்சையா போட்டிருக்கேன், அதையாவது காப்பாத்திக்கோ அப்படின்ட்டு. அப்ப நம்ம காப்பாத்திக்கணும்னா நாம எப்பவுமே தெய்வம் சொல்லுவாங்க, உங்களை உண்மையாக தொடரும் கூட்டத்தில் என்னையே வச்சுக்கோங்க, என்னையே தொடர வைங்க தெய்வமே அப்படின்னு. அந்த மாதிரி நாம தொடர்ந்துட்டே இருந்தோம்னா இந்த அறிவு மாணிக்கம் ஜீவ மாணிக்கம் வந்து நமக்கு அந்த மாமிச தெய்வத்தை மாற்றி அறிவு மாணிக்கமா கொடுத்த நம்ம தெய்வம் கூடவே நாம வந்து எப்பவுமே தொடர்ந்துட்டு இருக்கணும்ன்றது இன்னைக்கு நான் புரிந்து கொண்டேன் அக்கா. நமஸ்காரம் அக்கா. ஜீவ சகோதரர் சாலை கோகுல் அண்ணா அவர்கள். தேகமாக சிவ உடலாக மாற்ற வேண்டும். தெய்வம் அருள் வைரமணி தேகத்தில் பிரகாசிக்க வேண்டும், பிறக்க வேண்டும். தெய்வம் அதி மாமனம் மாமிச வாசனையை மாற்றும் மனம் தேவதவம் ஏற்றி ஏறுமுகத்துடன் தேகத்தை புல்வாடையை மாற்ற வேண்டும். மாணிக்கம் வைரத்தை விட கோடி மடங்கு பளபளக்கும் என்று தெய்வத்துடைய வார்த்தையிலிருந்து நாம் அறிந்து கொள்ளோம். சிவமாணிக்கம் மணக்கின்ற மாணிக்கம், இனிப்பு தனி ஒரு செயல், அந்த இனிப்பு ஒரு தனி ஒரு செயல். சிவமாணிக்க பரிசு நாளும் ஊட்டி வரவழைத்து பரிசம் பெற்று மாமிச மனம் மாற்றி மனவீசும் தேகமாக மாற்றுகிறார்கள் நம்ம தெய்வத்தவில். பரிசம் பெற்று இரும்பு தங்கமாக கனகமாக மாறிவிட்டால் திரும்பவும் அது இரும்பாக மாறாது என்பது நம்ம தெய்வத்தலையிலிருந்து நாம் தினமும் உணர்ந்து கொண்டு இன்று கூட ஒரு அரங்கத்திலிருந்து நாம் சில
சிலவற்றை அறிந்து கொண்டோம். மரணமில்லாத வாழ்வு பெற்று தெய்வத்தின் பரிசம் பெற்று சிவகதி ஆக வேண்டும். மனம் வீசும் தேகமாக பெற்று ஜீவ நாட்டிற்கு குடியேறுவோமாக என்று எனது முத்திவரை தொடரும். நமஸ்காரம். தெய்வ திருவாக்கியங்களால் சபையை அலங்கரித்த ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நன்றி கலந்த நமஸ்காரம்.